Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் போட்டுடலாம் கமெண்ட் செக்ஷனில். எல்லாருக்கும் கிளியரா? ஹாய் சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம ஜுவாலஜியோட சாப்டர் 2 புக் பேக் எக்ஸசைசஸ் தான் பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? எஸ் பசங்களா. ஸோ செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம். கரெக்டாக? உங்கள் ஹெல்த் இப்போ ஓகேவா மேம்? ஓகேவாக தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை. சரியா? பட் பரவாயில்ல. எஸ், செகண்ட் சாப்டர் வந்து அனிமல் கிங்டம். ஸோ இந்த அனிமல் கிங்டமில் எல்லா இன்வெர்டிபிரேட்ஸ் ஃபைலம் பற்றி படிப்போம். அண்ட் தென் வெர்டிபிரேட்டால் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அதோடைய புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறையா என்ன சொல்கிறது அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோஸ் போடும்போது அதோடைய பிடிஎஃப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அப்படி என்னென்ன வீடியோஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have 12th ஃபிசிக்ஸ்க்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. 11th and 12th தமிழில் சென்டம் எடுப்பது எப்படிங்கிற வீடியோ நேற்று வந்துச்சு. 12th பயாலஜியில் ஹவு டு கெட் சென்டம். ஸோ உன்னுடைய சீனியர் ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? அதே மாதிரி 11th மேக்ஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபார் ஜேஇ, விட்டி, ஏஇஇ, பிட்சாட் எக்ஸாம், இதெல்லாம் வந்து ஜனஸ்ருதி மேம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ இதில் எந்த வீடியோஸ்குள்ளே போனாலும் ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். சரியா? தோ இங்கே டெய்லி ஸ்டடி பிளான் பிடிஎஃப் இருக்கா? இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டடி பிளான் பிடிஎஃப். இதே மாதிரி நீங்களும் 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது உங்களுக்கும் இதே மாதிரி பிடிஎஃப் தினமும் நாங்கள் கொடுப்போம். சரியா? எஸ், இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ரெடியா எல்லாரும்? வை மேம், வாட் ஹேப்பன்டா? ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் த்ரோட் இஷ்யூஸ், வேறு ஒன்றும் இல்லை. கத்தி தொண்டை போயிடுச்சு. 12th எப்போ லைவ் இன் பயாலஜி? கண்டிப்பாக ஆக்சுவலி வந்து 5ஆம் தேதி, விச் இஸ் நேற்று ஒரு லைவ் வந்து இருந்திருக்கணும். பட் வேறு ஒரு செஷன் இருந்ததுனால லைவ் எடுக்க முடியலை. அந்த கேன்சல் ஆன செஷன் கண்டிப்பாக உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் வைக்கிறோம். சரியா? ஓகே. தமிழ் மீடியம் வேணும் மேம். தமிழ் மீடியமுக்கு 11th 12th நீங்கள் 11th 12th தமிழ் மீடியமில் என்ன வேணும்? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணுமா? வாட் யூ நீட்? அதை வந்து கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து பண்ணிடலாம். ஓகே சரி, இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 புக் பேக் வந்து ஆரம்பிக்கலாமா? The symmetry exhibited in Cnidarians is. ஸோ இதில் எது சரியான ஆன்சர்? ரேடியல் சிமெட்ரி தான் ஃபைலம் நிடேரியாவில் பார்க்க முடியும். சி அனிமோன் பிலாங்ஸ் டு. எந்த ஃபைலமுக்கு கீழே சி அனிமோன் வரும்? த ரைட் ஆன்சர் இஸ் சீலென்டரேட்டா. த எக்ஸ்கிரீட்டரி செல்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ்னால் என்ன? ஃப்ளாட் வார்ம்ஸ், தட்டையான புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட புழுக்களில் எதெல்லாம் வந்து எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸாக இருக்குது? ஃப்ளேம் செல்ஸ் தான் இருக்குது. In which of the following organism self-fertilization is seen? பார்க்கலாமா? liver flukeல self-fertilization பார்க்கலாம். 12th பயாலஜி தமிழ் மீடியம் வேணும். தமிழ் மீடியமில் கிளாஸஸ் இருக்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல மீனா. பட் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்கும்போது நான் தமிழ் மீடியமுக்கும் சேர்த்து தமிழில் தான் கொஷின்ஸும் இருக்க போகுது. அதை கவலைப்பட வேண்டாம். கிளாஸஸ் எடுக்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் சொல்ல பார்க்குறேன். பட் சில வார்த்தைகள் எனக்குமே தெரியாது. நாங்கள் யாருமே தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வரலை. பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் இன் தமிழ். ஆனால் சில வார்த்தைகள் எனக்குமே தெரியாதுப்பா. ஸோ கிளாஸஸ் என்னால் வந்து ப்ராமிஸ் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு தமிழ் மீடியமுக்கு வரும். 12th மேக்ஸ் எப்போ மேம்? எதுப்பா? மொட்டையாக கேட்காதீங்களா? 12th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குறியா, வீடியோ கேட்குறியா, லைவ் கேட்குறியா? தெளிவாக கேட்டால் தான் பதிலும் தெளிவாக வரும். நீ மொட்டையாக கேட்டேன்னா எனக்கு ஒன்றும் புரியாது.
சரியா? ஓகே. Nephridia of earthworms are performing the same function as. earthwormல nephridiaங்கிறது excretory organ-ஆ இருக்குது. சரியா? earthwormல nephridia is the excreting organ. அப்போ அதே மாதிரி ப்ரான்ஸில் gills excretory organ-ஆ இருக்கா? இல்லை, அது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸோ பிளெனேரியாவில் ஃப்ளேம் செல்ஸ் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனாக இருக்குது. earthwormக்கு நெஃப்ரிடியா எப்படி என்ன வேலை பார்க்குதோ அதே மாதிரி பிளெனேரியாவுக்கு ஃப்ளேம் செல்ஸ் அதே வேலையை தான் பார்க்குது, which is nothing but excretion. சரியா? அடுத்து போகலாமா? எஸ், த நெக்ஸ்ட் கொஷன். which of the following animals has a true coelom? coelom அப்படின்னா என்ன? பாடி கேவிட்டி. பாடி கேவிட்டினா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கா? ஸ்டொமக்கு, ஹார்ட், லங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல் தீஸ் ஆர் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். அப்போ அந்த ஆர்கன்ஸ்க்கும் நம்மளுடைய பாடி வால், இப்போ இந்த இடத்துல நான் டச் பண்ணுறேன், இல்லை நான் வயிற்றை டச் பண்ணுறேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்னுக்கும் அந்த லேயருக்கும் இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். இதை வந்து பாடி வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பாடி வாலுக்கும் இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குன்னா அதுதான் சீலோம். அப்படிப்பட்ட அனிமல்ஸை சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ட்ரூ சீலோம் யாருக்கு இருக்குது? அஸ்காரிஸ், ஃபெரட்டிமா, சைகான், டீனியா, சோலியம். த ரைட் ஆன்சர் இஸ் ஃபெரட்டிமா. மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இஸ் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் செக்மெண்டேஷன். அப்படின்னா ஒரு அனிமலோட பாடியில் டிவிஷன்ஸாக பிரிஞ்சிருக்கிறதான் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருக்க ஒட்டுமொத்த ஃபைலம்லையும் அனலிடாவில் மட்டும்தான் மெட்டாமெரிசம் ஆர் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் வந்து பார்க்க முடியும். அடுத்ததா, in Ferretima, locomotion occurs with the help of circular muscles, longitudinal muscles and setae, circular longitudinal muscles and setae, parapodia. இப்போது ஃபெரட்டிமா அப்படின்னா என்னப்பா? earthworms இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட earthwormஸில் லோகோமோஷன் எப்படி நடக்குது? அதோட பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்குலர் மசில் யூஸ் ஆகுது, லாங்கிடியூடினல் மசில் யூஸ் ஆகுது, சீட்டே எல்லாமே யூஸ் ஆகுது. அடுத்து போகலாமா? ஸோ த நெக்ஸ்ட் கொஷன். which of the following have the highest number of species in nature? insects, birds, angiosperms, fungi. இதில் ஆட் ஒன் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா angiosperms தான். ஏன்னா அது பாட்னி கூட ரிலேட் ஆனது, which is nothing but flowering plants. அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் பரவாயில்ல, angiosperms கிடையாது இதோட ஆன்சர். ஃபைலம் ஆர்த்ரோபோடால தான் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. அப்போ அந்த ஆர்த்ரோபோடாக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க? இன்செக்ட்ஸ் தான் இருப்பாங்க. சரியா? அடுத்ததா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ க்ரஸ்டேஷியன்? க்ரஸ்டேஷியன் அப்படின்னா சி அனிமல்ஸாக இருக்கும் அண்ட் அதோட உடம்புக்கு மேலே ஓடுகள் இருக்கலாம். ஸோ ப்ரான்ஸ், ஸ்னெயில்ஸ், சி அனிமோன், ஹைட்ரா, இதில் எதெல்லாம் க்ரஸ்டேஷனுக்கு கீழே வரும்? ப்ரான்ஸ் வரும். த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இன் காக்ரோச். இப்போ நம்மளோட ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்குது. அதுவே காக்ரோச்சில் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டாக யார் இருக்காங்க? ஹீமோக்ளோபின், ஹீமோசைனின், ஹீமோஎரித்ரின். இது மூணுமே கிடையாது. நன் ஆஃப் தி above. exoskeleton of which phylum consist of chitinous cuticle? இப்போது நம்மளோட ஃபங்கையில் தான் கைட்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் செல் வாலில் டெபாசிட் ஆகிருக்கும். அனிமல்ஸில் எந்த அனிமல்ஸ்லாம் வந்து கைட்டின் டெபாசிட் ஆகிருக்கும்? ஆர்த்ரோபோடா. கரப்பாம்பூச்சிலெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஷெல் மாதிரி இருக்கா, ஓடு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். அதுதான் எக்ஸோஸ்கெலிட்டன் அண்ட் இட் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். ஃபங்கையில் பார்க்குற அதே கைட்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் லேட்ரல் லைன் சென்ஸ் ஆர்கன்ஸ் அக்கரன். லேட்ரல் லைன் அப்படின்னா சைடில் ஒரு ஆர்கானிசமோட லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, இதுதான் லேட்ரல் லைன். இப்போது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மட்டும் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் என்னது? அது எங்கே இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிஷ்ஷில் தான், மீன்களில் தான் வந்து லேட்ரல் லைன் சென்ஸ் ஆர்கன்ஸ் பார்க்க முடியும். த லிம்ப்லெஸ் ஆம்ஃபிபியனஸ். ஆம்ஃபிபியன்ஸ்லேயே வந்து கால் இல்லாத ஆம்ஃபிபியன்ஸ்னால் யாரை சொல்லலாம்? இக்தியோஃபஸ் சொல்லலாம். 4 chambered heart is present in lizard, snake, scorpion, crocodile. The answer is crocodile. Reptiles எல்லாத்துக்குமே வந்து 3 chamber தான் இருக்கும் எக்ஸப்ட் crocodile. crocodile வந்து என்னதான் ரெப்டைலாகவே இருந்தாலும் ஆனால் அதில் சேம்பர்ஸ் வந்து 4 இருக்குது. அடுத்ததான், which of the following is not correctly paired?
ஸோ இதில் தப்பான பேர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹியூமன்ஸில் யூரியா தான் எக்ஸ்க்ரீட் ஆகுது, ஓகே. பேர்ட்ஸில் யூரிகோட்செலிக் அப்படின்னா யூரிக் ஆசிட் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும், சரியா? அடுத்தது அதுவும் சரியாக தான் இருக்குது. லிசார்ட்ஸில் யூரிகோட்செலிக், எகெயின் யூரிக் ஆசிட் விச் இஸ் ரைட். வேல் வந்து அமோனோடெலிக்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து அமோனியாவை தான் எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ அது அமோனோடெலிக்காக தான் இருக்கும். ஆனால் வேல்ஸ் வந்து யூரியோடெலிக் தான். ஹியூமன்ஸ் எப்படி யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வேல்ஸும் யூரியாவை தான் எக்ஸ்க்ரீட் பண்ணுது. அப்போ இதுதான் தப்பாக இருக்குது, ஓகேவா? அடுத்ததான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்-லேயிங் மேமல்? மேமல் அப்படின்னா பாலூட்டிகள். எதெல்லாம் குட்டி போட்டு பாலை ஊட்டி வளர்க்குதோ அதுதான் மேமல்ஸு. அப்படிப்பட்ட மேமல்ஸில் சிலது மட்டும் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும், அதுதான் எக்-லேயிங் மேமல்ஸ். அது யார்? டெல்ஃபினஸ், மேக்ரோபஸ், ஆர்னித்தோரைன்கஸ், ஈக்வஸ். எது சரியான ஆன்சர்? ஆர்னித்தோரிங்கஸ். அடுத்ததான், நியூமேட்டிக் போன்ஸ் ஆர் சீனன். நியூமேட்டிக் போன்ஸ்னால் போன்ஸுக்கு உள்ள காற்று மட்டும் தான் ஃபில் ஆகியிருக்கும். யூஸ்வலி நம்ம பாடியிலே வந்து எது ரொம்ப வெயிட்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ் தான். ஆனால் அந்த போன்ஸ் வந்து வெயிட்டாக இருக்கிறதுக்கு ரீசனே போன்ஸ்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சில ஆர்கானிசம்ஸில் அது பறக்கணும், தன்னோட பாடி வெயிட்டை தூக்கி அது பறக்கணும். அப்படின்றப்போ போன்ஸ் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் தான் முடியும். எப்படி போன்ஸ் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்? போன்ஸுக்கு உள்ள காற்று மட்டும்தான் ஃபில் ஆகி இருக்கணும், அதுதான் நியூமேட்டிக் போன்ஸ். இது எங்கே பார்க்கலாம்? ஏவ்ஸில் பார்க்கலாம். ஏவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆல் த பேர்ட்ஸ் இதுக்குள்ளே தான் வரும். எல்லா பேர்ட்ஸும் இதுக்குள்ளே தான் வரும். அடுத்ததான், மேட்ச் த ஃபாலோயிங் காலம்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். காலம் 1 கொடுத்துருக்காங்க அண்ட் காலம் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இதில் எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் பி. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைலா த அடல்ட் ஷோஸ் ரேடியல் சிமெட்ரி பட் த லார்வா ஷோஸ் பைலேட்ரல் சிமெட்ரி? இப்போ ஒரே ஒரு ஆர்கானிசமில் மட்டும்தான் அடல்ட் வேறு சிமெட்ரி காட்டும், லார்வா ஸ்டேஜும் வேறு சிமெட்ரி காட்டும். மற்ற எல்லா அனிமல்ஸும் ஒரே சிமெட்ரி தான். அது சின்ன வயசுலேயே இருந்தாலும் சரி, அடல்ட் ஆனதுக்கப்புறமும் சரி, ஒரே டைப் ஆஃப் சிமெட்ரி தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஒரு அனிமலில் மட்டும்தான் லார்வா ஸ்டேஜில் ஒரு சிமெட்ரி, அடல்ட் ஸ்டேஜில் ஒரு சிமெட்ரி. அப்போ அது என்னவா இருக்கும்? எக்கைனோடெர்மேட்டா. ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் வரும்ல அந்த ஃபைலமில். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The right answer is Physalia, Portuguese man of war. இப்போ we have completed all the 1 mark questions. இப்போ 2 mark, 3 mark, 5 mark எல்லாம் பார்க்கலாமா? இங்கிலீஷ் பேராகிராஃபில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கள். தோ கூடிய சீக்கிரம் உனக்கு இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, கவலைப்படாது, சரியா? வித்தின் நெக்ஸ்ட் 4-5 days நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் இங்கிலீஷ் போட்டுருவேன்ப்பா. அதில் நான் உனக்கு பேராகிராஃபில் எது இம்பார்ட்டண்ட்டு, 2 mark, போயம் 2 mark, ப்ரோஸ் 3 mark எல்லாமே நான் உனக்கு சொல்லிடுறேன், சரியா? எஸ், யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க? எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. லைக் போட்டியா எல்லாரும்? ஸோ இப்போது கொஷின் நம்பர் 22. Why are spongin and spicules important to sponges? ஸ்பாஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப்பெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்பாஞ்ச் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். எதை பொறுத்து அந்த ஷேப்ஸ் எல்லாம் இருக்குன்னா, நம்மளோட பாடியில் போன்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கொடுக்குது, ப்ராப்பர் ஷேப்பை கொடுக்குது. அதே மாதிரி ஸ்பாஞ்சஸில் ஸ்பாஞ்சின், ஸ்பைக்யூல்ஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. அதுதான் ஸ்பாஞ்சஸ்க்கு தேவையான ஒரு ப்ராப்பர் ஷேப்பை கொடுக்குது. In sponges, the body is supported by a skeleton made up of calcareous and siliceous spicule or spongin or both. இப்போ நம்மளுக்கு bones are made up of calcium இல்லையா? அந்த கால்சியம் தான் இந்த இடத்துல calcareousனு கொடுத்துருக்காங்க. siliceous அப்படின்னா சிலிக்கா. அப்போ கால்சியம், சிலிக்கா ரெண்டுமே சேர்ந்து ஆன ஸ்பைக்யூல்ஸ் இருக்கலாம், இல்லை ஸ்பாஞ்சின் இருக்கலாம். சில ஸ்பாஞ்சஸில் ரெண்டுமே இருக்கலாம், ஸ்பைக்யூல்ஸு ஸ்பாஞ்சின் ரெண்டுமே இருக்கலாம். இதுதான் அந்த ஸ்பாஞ்சஸ்க்கு ஒரு ப்ராப்பர் ஷேப்பை கொடுக்குது. வாட் ஆர் த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் காமன் டு மோஸ்ட் அனிமல்? பார்க்கலாமா? புரிஞ்சுதா? 22nd கொஷின் கிளியரா? அடுத்து போகலாமா?
மனுஷனுக்கு எப்படி போன் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர் ஷேப் நம்ம பாடிக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ்க்கு இந்த ஸ்பாஞ்சின் ஸ்பைக்யூல்ஸ் அப்படின்ற 2 விஷயம் இருக்கிறதுனால தான் ப்ராப்பர் ஷேப் கொடுக்குது. நம்மளுக்கு போன்ஸ்குள்ளே கால்சியம் இருக்குது, அதே மாதிரி அவங்களுக்கும் கால்சியம் சிலிக்கா இருக்குது. அதுக்காக தான் கால்கேரியஸ், சிலீஷியஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்து போகலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எல்லாரும் அப்படியே ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண பார்க்கலாம். ஒரு மெசேஜ் போடு, டவுட்ஸ் இருக்கா இல்லையா, கிளியரா, அடுத்த குவெஷன் போகலாமா? யாரெல்லாம் இப்போ லைவ்ல இருக்கு? எவ்ரி ஒன் ஜஸ்ட் புட் அப் அ மெசேஜ். அடுத்த குவெஷன் போகலாமா? வாட் ஆர் த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் காமன் டு மோஸ்ட் அனிமல்? எல்லா அனிமல்லையும் எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாம் காமனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லா அனிமலுமே கருவாக உருவாகும்போது, எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும்போது எப்படி என்ன மாதிரி ஜெர்ம் லேயர்ஸ் இருக்குது. சில அனிமல்ஸ்க்கு 2 லேயர் தான் இருக்கும், சில அனிமல்ஸ்க்கு 3 லேயர் இருக்கும், சில அனிமல்ஸ்க்கு 4 லேயர். 4லாம் இருக்காது, 2 இல்லை 3 தான். சரியா? 2 லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா அது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். சில அனிமல்ஸ்க்கு 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும், அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லலாம் இல்லையா? டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் இதை பேஸ் பண்ணி சொல்லலாம். இது நம்பர் 1. பேஸ்ட் ஆன் த ஜெர்ம் லேயர்ஸ் டிப்ளோபிளாஸ்டிக் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு பிரிக்கலாம். நம்பர் 2 சிம்மெட்ரி. சிம்மெட்ரினா என்ன? ஒரு அனிமலை எப்படி நீங்கள் ஈக்குவல் ஹாஃபாக பிரிப்பீங்க? இப்போ நம்ம பாடி ஹியூமன் பீயிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கட் பண்ணால் எனக்கு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும்? வயிற்று பக்கத்தில் கட் பண்ணால் ஈக்குவல் ஹாஃப் கிடைக்குமா? இப்படி தலை தனியாக, லோவர் பாடி தனியாக, சிம்மெட்ரியே இருக்காது. ஆனால் அதே சிம்மெட்ரியை நீ எடுக்கிறதுக்கு இப்படி கட் பண்ண, நம்ம பாடியை லாங்கிடியூடினலி இந்த மாதிரி கட் பண்ணனா யூ கேன் கெட் ஒரு கை இந்த சைடு, ஒரு கை இந்த சைடு, ஒரு கால் இந்த சைடு, ஒரு கால் இந்த சைடு. இப்போ நம்ம கண், வாய் எல்லாமே ஹாஃப் அண்ட் ஹாஃப் அப்படியே பிரிஞ்சிடும். ஒரு ப்ராப்பர் சிம்மெட்ரி கிடைக்கும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் கண்டிப்பாக வந்து சிம்மெட்ரி இருக்காது, ஏன்னா ஹார்ட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. பட் அதை விட்டுரு, வெளியில் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வச்சு பார்த்தா ஒரு மேக்ஸிமம் சிம்மெட்ரி கிடைக்குமா இந்த மாதிரி பிரிக்கும்போது? ஸோ சிம்மெட்ரினா என்ன? ஒரு ஆர்கானிசமை 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கிறதுக்கு எந்த பிளேன் ஆஃப் டிவிஷனில் நீங்கள் கட் பண்ணுவீங்க, அதுதான் சிம்மெட்ரி. இப்போ எல்லா அனிமல்ஸுமே சிம்மெட்ரி வந்து காட்டும். ஒன்று ரேடியல் சிம்மெட்ரியாக இருக்கலாம், இன்னொன்று பைலேட்ரல் சிம்மெட்ரியாக இருக்கலாம். ரேடியல் சிம்மெட்ரினா என்ன? இப்போ ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் எடுத்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, 5 கை தானே இருக்கும், 1 2 3 4 5. ஓகே, ஸ்டார் ஃபிஷ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை நான் எப்படி கட் பண்ணலாம்? சென்டர்லேருந்து 1 2 3 4 5 சென்டர்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணலாம். இதுக்கு பேர் ரேடியல் சிம்மெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பைலேட்ரல் சிம்மெட்ரினா இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ மனுஷனுக்கு இப்படி கட் பண்ணுறோம்ல, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே டைம் தான் கட் பண்ண முடியும். கட் பண்ணாலே ஈக்குவல் ஹாஃப் கிடச்சிடும். அதுதான் பைலேட்ரல் சிம்மெட்ரி. சில அனிமல்ஸில் சிம்மெட்ரியே இருக்காது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பாஞ்சஸ்லாம் ஒரு பர்டிகுலர் ஷேப்பே இருக்காதுங்கிறதுனால அதில் சிம்மெட்ரி நம்ம பார்க்க முடியாது. ஸோ தே ஆர் ஏசிம்மெட்ரிக்கல். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளோபிளாஸ்டிக்கா ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா பேஸ்ட் ஆன் த ஜெர்ம் லேயர்ஸ் பார்த்தோம். பாயிண்ட் நம்பர் 2 பேஸ்ட் ஆன் சிம்மெட்ரி, ரேடியலா பைலேட்ரலா ஏசிமெட்ரிக்கலா அப்படின்னு வச்சு பிரிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3 சீலோம். சீலோம்னா என்ன? பாடி கேவிட்டி. பாடி கேவிட்டி அதாவது நம்ம பாடியில் நான் சொன்னேன் இல்லையா, பாடி வாலுக்கும் இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா பாடி கேவிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ பாடி கேவிட்டியை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு பாடி வாலுக்கும் அலிமெண்ட்ரி கெனாலுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கலாம். அலிமெண்ட்ரி கெனால்னால் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட், ஸ்டொமக், இன்டெஸ்டைன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் எலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த மவுத் எண்டிங் இன் த ஆனஸ். ஸோ மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ் இது ஃபுல்லாகவே எலிமெண்ட்ரி கெனால். ஓகே, ஸோ இப்போது
பாடி வாலுக்கும் எலிமெண்ட்ரி கெனாலுக்கும் நடுவில் எனக்கு பாடி கேவிட்டி இருக்கலாம். அண்ட் அந்த பாடி கேவிட்டி மீசோடம் அப்படின்ற ஒரு நடு லேயரில், மீசோடம் இஸ் த மிடில் லேயர் கரெக்டாக. ஜெர்ம் லேயர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா எக்டோடம் அவுட்டர் மோஸ்ட்டாக இருக்கும், எண்டோடம் இன்னர் மோஸ்ட்டாக இருக்கும், நடுவில் இருக்கிறது தான் மீசோடம். அப்போது அந்த மீசோடம்னால இது லைன் ஆகிருக்கு. சம் அனிமல்ஸ் லேக் சீலோம் ஆர் ஹாவ் ஃபால்ஸ் சீலோம். சில பேருக்கு சுத்தமாக சீலோமே இருக்காது, அப்படின்னா 𝑎𝒄𝒉𝒂𝒏𝒂𝒏 சொல்லலாம். ஏங்கிற வார்த்தை எங்கே பயாலஜியில் வந்தாலும் நோ அப்படின்னு அர்த்தம், ஆர் ஆப்சண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ சீலோம் இல்லை அப்படின்றதுக்காக தான் 𝑎𝒄𝒉𝒂𝒏𝒂𝒏ன்னு சொல்கிறோம். சில பேருக்கு ஃபால்ஸ் சீலோம் இருக்கும், அதாவது பாடியில் ஏதோ ஸ்பேஸ் இருக்க மாதிரியே தோணும், ஆனால் அது ஆக்சுவல் ஸ்பேஸ் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாடி வாலுக்கும் எலிமெண்ட்ரி கெனாலுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கா, இருக்குது, ஆனால் இட் இஸ் நாட் லைன்டு வித் மீசோடம். அவ்வளோதான் விஷயமே. மீசோடமால் லைன் ஆகிருந்தால் தான் அது ஒரிஜினல் பாடி கேவிட்டி, ஒரிஜினல் சீலோம். ஒருவேளை பாடி ஸ்பேஸ் இருக்குது ஆனால் மீசோடம்னால லைன் ஆகலைன்னா அதுதான் சூடோ சீலோம்னு சொல்லுவோம். சூடோ அப்படின்னா என்ன, ஃபால்ஸ். சீலோம்னா பாடி கேவிட்டி. ஸோ ஃபால்ஸ் பாடி கேவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா, அடுத்து போகலாமா? ரீப்ரடக்ஷன் இஸ் அ கேரக்டர் சீன் இன் ஆல் அனிமல்ஸ். ஸோ எல்லா அனிமல்ஸுமே எதர் ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் இன்வால்வ் ஆகலாம், செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் இன்வால்வ் ஆகலாம், ஆர் ரெண்டுமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த 4 பாயிண்ட்ஸ் என்ன, எல்லா அனிமல்ஸ்லேயும் காமனாக பார்க்கக்கூடியது அந்த 4 பாயிண்ட்ஸ் என்ன? ஒன்று சிமெட்ரி, இன்னொன்று சீலோ, இன்னொன்று ஜெர்ம் லேயர்ஸ் பேஸ் பண்ணி டிப்ளோபிளாஸ்டிக் ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்லலாம். 4வதாக ரீப்ரடக்ஷன், எல்லாருமே ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏசிமெட்ரிக்கல்னால் என்ன மேம்? சில அனிமல்ஸ் எல்லாம் ப்ராப்பர் ஷேப்லேயே இருக்காது, அப்போ அதை நீங்கள் எப்படி பிரித்தாலும் உன்னால் ஈக்குவல் ஹாஃப் கொண்டு வர முடியாது, அதுதான் ஏசிமெட்ரிக்கல். சரியா? தமிழில் கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ் மீடியம், தமிழ் வார்த்தைகள் எனக்குமே தெரியாது, அதுதான் நான் இவ்வளோ நேரமாக சொல்லிகிட்ருக்கேன். நாங்கள் யாருமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நாங்கள் படிக்கும் போதும் இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தோம். இங்கிலீஷில் வார்த்தைகள் வேறு, தமிழில் வார்த்தைகள் வேறு. ஸோ அந்த வார்த்தைகள் எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. பட் நான் சொல்கிறத வச்சு உன்னால் கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்க முடியும், பாதிக்கு பாதியாக பிரிக்க முடியாது அப்படின்னா ஐ திங்க் யூ கேன் கெஸ் த வேர்டு. ஆனால் எங்களுக்கு அந்த வார்த்தை தெரியாது. லிஸ்ட் த ஃபீச்சர்ஸ் தட் ஆல் vertebrates show at some point in their development. பார்க்கலாமா இந்த கொஷின்? ரெடியா? யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க? எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே, ஸோ இப்போ வேர்டபிரேட்ஸ் அப்படின்னா என்ன? எந்தெந்த அனிமல்ஸ்லாம் வேர்டபிரல் காலம் இருக்கோ அவங்க எல்லாம் தான் வேர்டபிரேட்ஸ். வேர்டபிரல் காலம்னா தமிழில் என்ன மேம்? முதுகு தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், முதுகு எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முதுகு தண்டு ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் முதுகு எலும்பு இருக்கும் இல்லையா, தட் இஸ் பேக் போன்னு சொல்லலாம், வேர்டபிரல் காலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதுதான் இப்படி ஒரு ஆர்கானிசம்குள்ளே இந்த பேக் போனோ இல்லை வேர்டபிரல் காலமோ இருக்குன்னா அது வேர்டபிரேட்ஸு, முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஆர்கானிசம். சரியா? அப்படி முதுகெலும்பு இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ சில விஷயங்களை காமனாக வச்சுருக்கு. இப்போ நம்ம எப்படி நம்ம பிறக்கிறோம், கொஞ்ச நாள் குழந்தையாக இருக்கோம், நல்லா சாப்பிட்டு தூங்குறோம், அதுக்கப்புறமா ஸ்கூல் சேர்த்து விட்டாங்கன்னா அடுத்த 12 வருஷம் ஸ்கூல் லைஃபு, அடுத்து காலேஜ் லைஃப் ஒரு 4 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆவரேஜாக சொல்கிறேன், அதுக்கப்புறமா வி ஆர் கோயிங் டு ஒர்க். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் சில ஃபேஸஸ் இருக்குல்ல, சைல்டுஹுட்டு, ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், ஒர்க் டேஸ் அப்படின்னு ஃபேஸாக பிரிக்கிறோம். அந்த மாதிரி எல்லா வேர்டபிரேட்ஸோட லைஃப் டைம்லையுமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் சில விஷயங்களை காமனாக வச்சுருக்கோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒரே நிமிஷம், உனக்கு ஃபோக்கஸ் கட் ஆகுதில்ல அங்கங்கே, நான் அதை சரி பண்ணிடுறேன்.
எஸ், ஓகே. இப்போது வேர்டபிரேட்ஸ் எல்லாருமே நோட்டோகார்டு வச்சுருப்பாங்க. நோட்டோகார்டு டியூரிங் தேர் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்னால் கருவாக உருவானப்போ, ஓகே, அவங்க அம்மாவோட வயிற்றில் உருவாயிருப்பாங்கல்ல, ஜைகோட் எம்ப்ரியோன்லாம் படிச்சிருக்கோமா, அந்த ஸ்டேஜில் எல்லா வேர்டபிரேட்ஸ்க்கும் நோட்டோகார்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும். அந்த நோட்டோகார்டு பிற்காலத்தில் டிஸப்பியர் ஆகிருக்கலாம், இல்லை வேறு ஒரு ஸ்ட்ரக்சராக மாறி இருக்கலாம். மற்றபடி நோட்டோகார்டு எல்லாருக்குமே இருக்கும். நம்பர் 1, நோட்டோகார்டு இஸ் ரீப்ளேஸ்ட் பை கார்டிலேஜினஸ் ஆர் போனி வெர்டபிரல் காலம் இன் த அடல்ட். இப்போ கருவாக ஃபார்ம் ஆனப்போ நோட்டோகார்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடல்ட்டாக வளரும்போது, பெருசாகும்போது, அதுதான் எனக்கு வெர்டபிரல் காலம், முதுகெலும்பாக மாறுது. இப்போ இந்த வெர்டபிரல் காலம் வந்து எனக்கு போன்ஸ்னால் ஆயிருக்கலாம், இல்லை கார்டிலேஜினஸ் போன்ஸ்னால ஆயிருக்கலாம். கார்டிலேஜினஸ் போன்ஸ்னால் என்ன? நம்மளுக்கு போன்ஸ்னால தான் ஆயிருக்கு. நடுவில் ஒரு டிஸ்க்குக்கும் இன்னொரு டிஸ்க்குக்கும் நடுவில் வேணால் கார்டிலேஜினஸ் போன்ஸ் இருக்குது. எதுக்காகனா ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக. இப்போ சில பேர் யோகா பண்ணுவாங்க, சில பேர் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுவாங்க, அப்போ அவங்களோட முதுகை நல்லா வளைப்பாங்க. போன்ஸ்னால் வந்து வளைக்க முடியாது, கரெக்டாக? யூ ஜஸ்ட் இமேஜின், என்னோட கையில் இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரே எலும்பு தான் இருக்குது. ஆனால் இதை என்னால் வளைக்க முடியுமா? கையை நீட்ட முடியும், மடக்க முடியும், இதை வந்து என்னால் ரொட்டேட் பண்ண முடியும். மற்றபடி இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த என்னால் என்னோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வளைக்க முடியுமா? நோ, பிகாஸ் இங்கே போன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய முதுகெலும்பில் போன்ஸும் இருக்குது, நடுவில் கார்டிலேஜினஸ் போன்ஸும் இருக்குது. சரியா? அதனால தான் we can bend, we can do yoga, we can do exercises. ஸோ முதுகு வளையிறதுக்கு காரணமே அதுவாக தான் இருக்குது. சரியா? அடுத்ததான், அண்ட் அதே மாதிரி கார்டிலேஜினஸ் போன்ஸ் வந்து வேறு எங்கே இருக்கும்? டிப் ஆஃப் த நோஸில் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கார்டிலேஜினஸ் போன்ஸ்னால் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி நம்மளோட காது மடல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போன் மாதிரி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், பட் ஸ்டில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது எல்லாம் தான் கார்டிலேஜினஸ் போன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ். இப்போது கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். போகலாமா? ரெடியா? இது வரைக்கும் எடுத்தது எல்லாமே கிளியரா? பயோஸ்வாலஜி இம்பார்ட்டண்ட் இன்டீரியர் கொஷின் சொல்லுங்கள். ஹாஃப் இயர்லிக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேனேப்பா, அதுலேயே இன்டீரியர் கொஷின் இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்களா? பார்க்கல அப்படின்னா 11th பயாலஜி ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஷா மேம் வேதாந்துன்னு போடு, உனக்கு ஃபஸ்ட்டு வீடியோவே வந்துடும். என்ன போடணும்? உன்னோட ஸ்டாண்டர்ட் போடு. 11th என்ன சப்ஜெக்ட்? பயாலஜி. என்ன வேணும் உனக்கு? ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, ஆஷா மேம் வேதாந்துன்னு போடு, உனக்கு ஃபஸ்ட்டு வீடியோவே வந்துடும். சரியா? அதில் நான் புக் பேக் கொஷின்ஸும் சொல்லியிருக்கேன், புக் இன்சைட் கொஷின்ஸு சாப்டர் வைஸாகவும் நான் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கும் இருக்குது, தமிழ் மீடியம் பசங்களுக்கும் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்ன? நம்மளோட ஹார்ட்டு, பிளட்டு, ரத்தம், இருதயம், அண்ட் நம்மளுடைய ரத்த நாளங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பிளட் வெசல்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ரத்த ஓட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. கரெக்டாக? எஸ். ஸோ இப்போது இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்லேயே வந்து 2 இருக்குது. ஒன்று ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இன்னொன்று க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வீடோடைய பைப்லைன் கனெக்ஷன் எடுத்துக்கோங்களேன். நம்ம வீட்டில் பைப்லைன் கனெக்ஷன் இருக்கா? இருக்குது. ஒரே பைப்லைன் தான். கிச்சனில் சிங்க்குக்கும் தண்ணி வரும், பாத்ரூம்குள்ளே பைப்லையும் தண்ணி வரும், ரைட்? அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே ஏதாவது பைப் வச்சுருக்கோன்னா அங்கேயும் தண்ணி வரும். ஸோ ஒரே பைப்லைனில் அங்கங்கே எனக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கா? அது மூலிமா தண்ணி வந்து லீக் ஆகுதா? திறந்து விடும்போது இட் இஸ் கம்மிங் அவுட். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ நம்மளுடைய ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணி வெளியே கொடுக்கும்போது பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிற பைப் மூலயமா அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது அந்த பிளட் வெசல் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? அந்த பிளட் வெசல் பிளட் ஸ்பேசஸ்குள்ளே ஓப்பன் ஆகும். அந்த பிளட் ஸ்பேசஸை தான் வந்து சைனோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இமேஜின், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதில் தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்குதா? அந்த மாதிரி பாடியில் அங்கங்கே எனக்கு சில இடங்களில் ரத்தம் தேங்கி நிற்கும்.
அந்த பிளட் ஸ்பேசஸ்க்கு பேர் தான் ஹீமோசீல். ஹீமோனா பிளட்டா, சீல் அப்படின்னா பாடி கேவிட்டி விச் இஸ் எம்டி ஸ்பேஸ். அந்த எம்டி ஸ்பேஸில் பிளட் வந்து தேங்கி நிற்கிது, அவ்வளோதான். ஓகே, அடுத்து போகலாமா? க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன? பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, பிளட் வெசல்ஸ் எல்லா இடத்துலையுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும், எங்கேயுமே வந்து ஓப்பனாக இருக்காது. பிளட்டு எங்கேயுமே லீக் ஆகாது, தேங்கியும் நிற்காது. அதுதான் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ யூ கேன் see the photo here. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க. இமேஜின் இங்கே வந்து ஹார்ட் இருக்குது, எனக்கு ஹார்ட்டு பிளட்டை வந்து பம்ப் பண்ணி எனக்கு வெளியே பிளட் வெசல்ஸ் மூலிமா கொடுக்குது. பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல்ஸு, டிஷ்யூஸ் எல்லாருக்குமே ஒரு ரத்த குளியல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்விம்மிங் பூல்குள்ளேயோ கிணத்துக்குள்ளேயோ குதிச்சா உடம்பு ஃபுல்லாக தான் தண்ணி படும், நம்ம நனைய தான் செய்வோம். அந்த மாதிரி இந்த இடத்துல ரத்தம் ஃபுல்லாக தேங்கி நிற்குது, அதுக்குள்ளே தான் செல்ஸு டிஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இட் இஸ் கோட்டட் வித் பிளட் தான், பிளட்டுக்குள்ளே தான் அதுவே இருக்குது. சரியா? இதுவே க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா we have heart here. இங்கே ஹார்ட் இருக்குது, ஹார்ட்லேருந்து பிளட் வந்து லங்ஸுக்கு போகும், லங்ஸுக்கு போகிறத பல்மோனரி சர்க்குலேஷன்னு சொல்லுவோம். லங்ஸில் போய் ஆக்சிஜனேஷன் ஆகி திரும்ப பாடி பார்ட்ஸுக்கு வரும். பாடி பார்ட்ஸ், கை, கால், இந்த மாதிரி தேவையான இடங்களுக்கெல்லாம் போகிறது சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி தான் சர்க்குலேஷன் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். எங்கேயுமே எனக்கு ஓப்பனிங்கே இருக்காது, எங்கேயும் பிளட்டு தேங்கி நிற்காது. ஓகே, பிளட் இஸ் இன் டைரக்ட் காண்டாக்ட் வித் டிஷ்யூ செல்ஸ். டிஷ்யூ செல்ஸு எல்லாமே வந்து பிளட்லாம் மிதந்துட்டுருக்கு. ஸோ டைரக்ட் காண்டாக்ட் இங்கே இருக்கும். whereas in the closed circulatory system it is not in the direct contact. இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், நியூட்ரியன்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே டைரெக்டாகவே நடக்குது. ஏன்னா பிளட்டுக்குள்ளே தான் டிஷ்யூஸு, செல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ டைரெக்டாக வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லாக நடக்குது. இங்கே பிளட்டு அண்ட் டிஷ்யூ ரெண்டுக்கும் நடுவில் டிஷ்யூ ஃப்ளூயிட் ஹெல்ப் பண்ணுது. நியூட்ரிஷன் அங்கே கொடுக்கறதுக்கு, வேஸ்ட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு, எல்லாத்துக்குமே டிஷ்யூ ஃப்ளூயிட் எனக்கு ஒரு மீடியேட்டராக ஒர்க் ஆகுது. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இஸ் ஆப்சண்ட், இங்கே ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இஸ் ப்ரெசன்ட். அந்த பிக்மெண்ட்டுக்கு பேர் என்ன? ஹீமோக்ளோபின். அடுத்ததா இட் இஸ் சீன் இன் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்க். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்கே பார்க்க முடியும்? ஆர்த்ரோபோட்ஸ், ஆல் த இன்செக்டில் பார்க்கலாம். மொலஸ்க்னா சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸ், அதாவது நத்தெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடங்களில் பார்க்கலாம். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா அனலிடாவில் பார்க்கலாம். அப்படின்னா எர்த்வார்ம், வேறு யாரெல்லாம் வருவாங்க, லீச்சஸ், இங்கெல்லாம் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். தென் செஃபாலோபோட்ஸ். செஃபாலோ அப்படிங்கிற வார்த்தை எங்கே வந்தாலும் அவங்களோட பிரெயின் அண்ட் ஹெட் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. சரியா? அடுத்ததா வெர்டபிரேட்ஸ். வெர்டபிரேட்ஸ்னால் முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஆர்கானிசம். மேம் நம்ம பாடியில் டீஆக்சிஜனேட்டட் தான் எப்போவுமே, ஆக்சிஜன் வந்து தான் ஆக்சிஜனேட்டட். என்னடா சொல்கிற? கேட்குற கேள்வியை தெளிவாக கேளு. நம்ம பாடியில் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இருக்குது, ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இருக்குது. ஆனால் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது, தனித்தனியாக இருக்கும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து வேறு பிளட் வெசல்ஸ் மூலிமா கேரி ஆகிட்டுருக்கும். ஆர்டரிஸ் தான் எல்லா ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் கேரி பண்ணுது. ஸோ அது வெயின்ஸே, இது ஆர்டரிஸ். ஸோ இது வேறு வேறையாக இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். மேம் பை எனி சான்ஸ் குட் வி கெட் ஒன் ஷார்ட் கிளாஸ் ஃபார் ஜுவாலஜி கிளாஸ் 12 மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ்? ஆல்ரெடி ஒன் ஷார்ட் கிளாஸஸ் இருக்குப்பா, ஆனால் 2 பார்ட்டாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஆஸ் யூ செட் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் இல்லையா, ஒரு ஒன் ஷார்ட்டில் முடிக்க முடியாது. அதனால் 2 பார்ட்டாக நான் எடுத்திருக்கேன். ஒன் ஷார்ட் இஸ் அவைலபிள். பட் அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா அதே தான் 12th மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் ஒன் ஷார்ட் ஆஷா மேம் வேதாந்துன்னு போடு, வந்துடும். கிளாஸ் போடு, என்ன டைட்டில் வேணுமோ அதை போடு. ஆஷா மேம் வேதாந்துன்னு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோ, உனக்கு ஃபஸ்ட்டு வீடியோவே வந்துடும். நான் உனக்கு தேடியே காட்டுறேன். உனக்கு ஒன் ஷாட் தானே வேணும், நான் உனக்கு தேடி காட்டுறேன். ஜஸ்ட் அ மினிட். யூடியூப்குள்ளே போய்க்கோ. நான் படிக்கிறத பாரு. 12th
biology, molecular genetics, one shot, Asha ma'am, Vedantu. போட்டேனா? தோ வந்துருச்சே. பார்ட் 1 வந்துச்சா? மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் ஒன் ஷாட் உடைய பார்ட் 1. அதே மாதிரி ஒன் ஷாட் உடைய பார்ட் 2. லைன் பை லைன் வேணும்னாலும் உனக்கு இருக்கு. இது வந்து லைன் பை லைன், சரியா? திஸ் இஸ் லைன் பை லைன். லைன் பை லைனும் இருக்கு. தோ லேக் ஓப்ரான் உனக்கு தனியாக ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். ஓகே, ஹாய் கலைதரன், ஹாய்ப்பா. எஸ், ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? கம்பேர் ஸ்கைசோசீலோம் வித் என்டெரோசீலோம். சீலோம் அப்படின்னா என்ன? சீலோம்னா பாடி கேவிட்டி, தட் இஸ் பாடியில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போது அந்த பாடி கேவிட்டி எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஸ்கைசோசீலோம் என்டெரோசீலோம்னு 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ ஸ்கைசோசீலோம் அப்படிங்கிறது என்னென்னா, பாடி கேவிட்டி மீசோடம் ஸ்ப்ளிட் ஆகி ஃபார்ம் ஆகுது. மீசோடம் அப்படின்னா எக்டோடம் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர், எண்டோடம் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர், நடுவில் இருக்கக்கூடியதான் மீசோடம், நடு லேயர். அப்போ அந்த மிடில் லேயர் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகி ஒரு பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கைசோசீலோம். எக்ஸாம்பிள் அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, இந்த மாதிரி ஃபைலம்லலாம் இந்த பாடி கேவிட்டி தான் பார்க்க முடியும். வெரஸ் கம்மிங் டு த என்டெரோசீலோமேட், இங்கே என்ன ஆகுது? எப்படி பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆகுது? ஃப்ரம் த மீசோடெர்மல் பவுச்சஸ் ஆஃப் ஆர்கென்டெரான். மீசோடெர்ம்ஸ் வந்து பவுச்சஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்படி தான் எனக்கு இந்த பாடி கேவிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் எக்கைனோடர்ம்ஸ், ஹெமிகார்டேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ் எல்லாமே சொல்லலாம். யூ கேன் see here. இங்கே பாரு, மீசோடர்ம் அப்படின்ற ஒரு லேயர் ஸ்ப்ளிட் ஆகுது இந்த இடத்துல. ஸோ மீசோடர்ம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக ரெட் கலரில் இருக்குல்ல, அப்படி தான் இருக்கும். லேட்டர் ஸ்டேஜஸில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட் ஆகி தான் எனக்கு இந்த மாதிரி சீலோம் டெவலப் ஆகுது. வேறஸ் என்டெரோசீலோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவுச் மாதிரி இருக்கா ரெட் கலரில், அந்த பவுச்சஸ் எலாங்கேட் ஆகுது, நீளமாக எனக்கு பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆகுது. லாஸ்ட்டில் பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி பாடி கேவிட்டியாக தான் இருக்கும். ஆனால் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஸ்கைசோசீலோமேட்ஸ் அண்ட் என்டெரோசீலோமேட்ஸை நம்ம பிரிக்கிறோம். புரிந்ததா? அடுத்து போகலாமா? Identify the structure that the archenteron becomes in a developing animal. First of all, archenteron என்ன? இங்கேயுமே ஒரு வேர்ட் அப்படி பார்த்தோம். ஆர்கென்டெரான் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆகுதுன்னா அந்த ஆர்கானிசமுடைய ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஓகே, நம்மளுடைய மவுத்லேருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா, ஸ்டொமக்கு, குடல் எல்லாமே, அது எல்லாமே ஏர்லி ஸ்டேஜஸாக இருக்கிறதா ஆர்கென்டெரான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? கணபதி ராஜ், ஹாய்ப்பா. எஸ், அடுத்தது போகலாமா? இது வரைக்கும் பார்த்தது கிளியராக இருக்கீங்களா? அண்ட் எவ்ரி ஒன் லைக் த செஷன். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கிளியரா? Fine. So identify the structure that the archenteron becomes in a developing animal. ஒரு அனிமல் வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. அப்போ ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய ஆர்கென்டிரான் எப்படியெல்லாம் அது டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இந்த டெவலப்பிங் எம்ப்ரியோ டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் கேஸ்ட்ருலேஷன்னா பிளாஸ்டுலா, கேஸ்ட்ருலா, இந்த மாதிரியெல்லாம் நிறையா
மொருலா அப்படின்னு நிறைய ஸ்டேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்கு ஸ்பெர்ம் ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் ஜைகோட் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஜைகோட்ன்றது ஒரே ஒரு செல் தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் கடுகு இருக்கு இல்லையா, ஒரே ஒரு கடுகு நம்ம கையில் எடுத்து வச்சா எப்படி இருக்கும், எந்த சைஸில் இருக்கும், அப்படி தான் இருக்கும் ஜைகோட். அவ்வளோதான் சைஸ். ஓகே, இப்போ அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல் எப்படி இவ்வளோ பெரிய உருவமாக ஃபார்ம் ஆகுது? இல்லை பிறந்த குழந்தை அட்லீஸ்ட் இவ்வளோவாவது இருக்கும்ல, எப்படி அந்த 2 கையில் தூக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அனிமலாக ஆர்கானிசமாக எப்படி ஃபார்ம் ஆகுது? அப்போ அந்த இடத்துல மல்டிபிள் செல் டிவிஷன்ஸ் நடக்கணும். ஒரே ஒரு செல் மல்டிபிள் செல்லாக ஃபார்ம் ஆகணும், ஆமாவா? அப்போது அந்த செல் டிவிஷன் நடக்கும்போது ஒரு செல் 2 செல்லாக மாறும், 2 4ஆக மாறும், 4 8ஆக மாறும், டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது 8 செல் ஸ்டேஜுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, 16 செல் ஸ்டேஜுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, 32 செல்லாக இருக்கா அப்போ அதுக்கு ஒரு பேர். இப்படி வச்சது தான் மொருலா, பிளாஸ்டுலா, இந்த மாதிரிலாம் நிறையா பேர்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ப்ரைமரி கட் தட் இஸ் ஃபார்ம்ட் இஸ் த ஆர்கென்டிரான் ஆர் த டைஜஸ்டிவ் டியூப். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய கட், அதாவது வயிறு, குடல், இதெல்லாம் சேர்த்து தான் ஆர்கென்டிரான்னு நம்ம சொல்கிறோம். இட் டெவலப்ஸ் இன் டு த எண்டோடர்ம் அண்ட் மீசோடர்ம் ஆஃப் த அனிமல். அதே அனிமல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது அந்த அனிமலுடைய எண்டோடர்ம் அண்ட் மீசோடர்மாக இதுதான் மாறப்போகுது. ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய ஆர்கென்டிரான் தான் காலம் போக போக எண்டோடர்ம் அண்ட் மீசோடர்மாக மாறும். அடுத்து போகலாமா? அப்சர்வ் த அனிமல் பிலோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ இப்படி ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த அனிமல் என்ன, வாட் டைப் ஆஃப் சிமெட்ரி டஸ் திஸ் அனிமல் எக்ஸிபிட், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அனிமல் என்ன? இட் இஸ் சி அனிமோன், கடலில் மட்டும்தான் பார்க்க முடியும். வாட் டைப் ஆஃப் சிமெட்ரி டஸ் திஸ் அனிமல் எக்ஸிபிட், இந்த அனிமலில் என்ன மாதிரி சிமெட்ரி பார்க்கலாம்? we can see bilateral symmetry. எப்படி bilateral symmetry எப்படி இங்கே ஒர்க் ஆக போகுது? கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணு. இந்த அனிமலை இப்படி பொழந்தா மட்டும்தான் ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும், கரெக்டாக? அப்போ இந்த சிமெட்ரிக் பேர் என்ன? bilateral symmetry. அடுத்ததா, இஸ் திஸ் அனிமல் cephalized? cephalizedனா என்ன சொன்னேன்? cephaloங்கிற வேர்டு வந்தாலே என்ன அர்த்தம்? ஹெட் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட். இப்போ நம்மளாம் ஹைலி cephalized அனிமல், சரியா? நம்மளுக்கு ஹெட்டும் நல்லா டெவலப் ஆகிருக்கு, அதே மாதிரி பிரெயினும் உள்ள நல்லா டெவலப் ஆகிருக்கு, சென்சரி ஆர்கன்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கு, நம்ம நியூரான்ஸ் எல்லாம் சூப்பர் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இப்போ நம்மளாம் ஹைலி cephalized அனிமல். ஸோ இந்த சி அனிமோனில் செஃபலைசேஷன் நடந்திருக்கா? நோ. இதுக்கு எங்கே மூளை இருக்குது, இதுக்கு எங்கே தலை இருக்குது? தலை, கை, கால்லாம் நம்ம மனுஷன் மாதிரி சொல்ல முடியாது. தெர் இஸ் நோ செஃபலைசேஷன். அடுத்ததான், ஹவு மெனி germ layers does this animal have? எவ்வளோ germ layers இருக்குது? டிப்ளோபிளாஸ்டிக், 2 germ layers தான். டிப்ளோனா 2. ஸோ எதெல்லாம் இருக்கும்? எக்டோடர்ம் இருக்கும், எண்டோடர்ம் இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய லேயராகவே ஃபார்ம் ஆகிருக்காது, ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். நடுவில் மீசோடம் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும்னு சொன்னேன்னா, மீசோடம் இருந்ததுன்னா அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக், 3 germ லேயர். இங்கே மீசோடம் ஒழுங்காக ஃபார்ம் ஆகலை, அப்போ அது லேயராகவே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒழுங்காக ஃபார்ம் ஆகலைன்னா அது ஜெல்லி மாதிரி இருக்கும், விச் இஸ் கால்ட் அஸ் மீசோக்ளியா. ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? How many germ layers na 2. How many openings does this animal's digestive system have? இப்போ நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு பார்க்கும்போது we have 2 openings. ஒன்று மவுத், வாய் வழியாக எல்லா உணவையும் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொரு ஓப்பனிங் இஸ் ஆனஸ், அந்த உணவு ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறமா வேஸ்டெல்லாம் வெளியே வரதுக்கு ஆனஸ் இருக்குது. ஸோ நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் 2 openings, மவுத்துக்கு தனியாக, ஆனஸ்க்கு தனியாக. அப்படி இருந்தால் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு பேர் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சரியா? இப்போ அதுவே சில எலிமெண்ட்ரி கெனாலில் ஆர் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. அந்த ஒரு ஓப்பனிங் தான் வாயாகவும் ஆக்ட் ஆகுது, ஆனஸாகவும் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் என்னது? இட் இஸ் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சரியா? இப்போ இந்த அனிமலுக்கு எந்த மாதிரி டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அனிமல் ஃபுல்லாகவே
சீலண்டரேட்டா அப்படின்ற ஒரு ஃபைலம்குள்ளே வருது. அப்போ இவங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் ஓப்பன் அவுட் பை அ சிங்கிள் ஓப்பனிங். அப்போ வாய் மட்டும்தான் இருக்குது, விச் இஸ் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சரியா? அடுத்ததான், டஸ் திஸ் அனிமல் ஹாவ் நியூரான்ஸ் இருக்கா அப்படின்னா நோ, நியூரான்ஸ் ஆர் ஆப்சண்ட். மூளை இருந்தால் தானே நியூரான்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். இங்கே செஃபலைசேஷனே இல்லையே, தெர் இஸ் நோ செஃபலைசேஷன், மூளை டெவலப்மெண்ட்டே இல்லை, தென் நியூரான்ஸும் இருக்காது. சரியா? 11th இம்பார்ட்டன்ட் கொஷின் போடு அப்படின்னு ஒருமையில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் போட மாட்டேன் பார்த்த சாரதி. சரி, அடுத்த கொஷின் போகலாமா? Choose the term that does not belong in the following group and explain why doesn't belong. ஸோ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டோகார்ட், செஃபலைசேஷன், டார்சல் நர்வ் கார்ட், ரேடியல் சிமெட்ரின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் ஆட் ஒன் அவுட்டை சூஸ் பண்ணணும். இங்கே ஒரு 4 வார்த்தை இருக்குன்னா அதில் ஒன்று மட்டும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அது எது? ரேடியல் சிமெட்ரி. இது மட்டும்தான் இந்த நோட்டோகார்ட், செஃபலைசேஷன், டார்சல் நர்வ் கார்ட் எதுக்குமே செட் ஆகலை. ஏன்? இந்த நோட்டோகார்ட், செஃபலைசேஷன், டார்சல் நர்வ் கார்ட் இது எல்லாமே ஃபைலம் கார்டேட்டா அனிமல்ஸோட கேரக்டர்ஸ். ஆனால் இந்த ரேடியல் சிமெட்ரிங்கிறது சிமெட்ரி பேஸ்டு இல்லையா? ஏன்னா ஃபைலம் கார்டேட்டாக்கு என்ன மாதிரி சிமெட்ரி தான் இருக்கும்? நம்ம எல்லாருமே கார்டேட்டா தானே, நம்மளுக்கு முதுகெலும்பு இருக்குல்ல, அப்போ நம்ம எல்லாருமே பைலேட்ரல் சிமெட்ரி. ஆனால் அங்கே ரேடியல் சிமெட்ரின்னு கொடுத்துருக்கான், அதுதான் தப்பாக இருக்குது. ஹென்ஸ் த டேர்ம் ரேடியல் சிமெட்ரி does not belong to the group. அடுத்து போலாமா? Why flatworms are called as 𝐴 மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. பார்க்கலாமா? I get 98 in biology first revision exam. சூப்பர்ரா. 12th பயோக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் படித்தா எவ்வளவு எடுக்கலாம் மேம்? சொல்லவே முடியாதுப்பா. சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன்னா அப்போ அந்தளவு கம்மியான மார்க்குன்றதை சொல்கிறேன். சொல்லவே முடியாதுன்னா சரி, சம்டைம்ஸ் சென்டம் எடுக்கலாம், சம்டைம்ஸ் 70 தான் வரும் போலன்னு நினச்சிக்காத. சொல்ல முடியாத அளவுக்கு மார்க்கு தான் வரும். ப்ரீவியஸே கொஷின்ஸ் மட்டும், அதாவது கொஷின் பேப்பரை வச்சு நீ ப்ராக்டிஸ் பண்ணனா பத்தாது. அதுவும் நீ எக்ஸாக்டாக பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் தானே எடுப்ப. 4 வருஷம் 22, 23, 24, 25 4 பேப்பர்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. மிஞ்சி போனால் அதுலேருந்து ஒரு 4 கொஷின் ரிப்பீட் ஆகும். அந்த 4 கொஷின் எந்த கொஷினாக வேணா இருக்கலாம். 1 மார்க்காக இருக்கலாம், 2 மார்க்காக இருக்கலாம், 3 மார்க்காக இருக்கலாம், 5 மார்க்காக இருக்கலாம். அப்போ அந்த 4 கொஷினை வச்சு உன்னால் மேக்ஸிமம் எவ்வளோ வாங்க முடியும் நீயே பார்த்துக்கோ. அப்படி தான் இருக்கும். பப்ளிக் கொஷின் பேப்பர் மட்டும் வச்சு படிக்கும் போது அப்படி தான் இருக்கும். ஆர் நீ அட்லீஸ்ட் ஒரு 50 கொஷின் பேப்பர் எடுக்கிற, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபஸ்ட் மிட் டேர்மு, செகண்ட் மிட் டேர்மு, ரிவிஷன் டெஸ்ட்டு, பப்ளிக்கு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 30லேருந்து 50 கொஷின் பேப்பர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் படித்தேன்னா ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 50 மார்க் இல்லை 60 மார்க் அந்த மாதிரி வரும். ஆனால் நீ அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். அதே வேலையை தான் நான் பார்த்து உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்னு கொடுக்க போகிறேன். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு கொடுக்குறேன்ல, என்ன தெரியுமா பண்ணுறேன்? இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாமில் அந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த கேள்வியை கொடுக்குறேன். அது குவார்ட்டர்லியாக இருக்கலாம், ஹாஃப் இயர்லியாக இருக்கலாம், பப்ளிக்காக இருக்கலாம். எல்லாமே படிச்சிங்கன்னா ஒரு டீசெண்டான மார்க்கு, ஒரு 50+ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வாங்க முடியும். சரியா? இப்போ நீங்கள் கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் தனியாக உட்காந்து அனலைஸ் பண்ணி படிக்கிறது டைம் இல்லை அவ்வளோவா. ஸோ யூ கேன் டூ சிம்ப்ளி ஒன் திங். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இல்லையா, அதை படித்தா போதும். ஏன்னா நானே அந்த அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுக்குறேன் உனக்கு. ஸோ ஐ பி வெரி ஃப்ராங்க் ஹியர். 3 நாள் ஆச்சு எனக்கு அந்த கொஷின்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. அப்போ நீ யோசிச்சுக்கோ, உனக்கு இருக்கக்கூடிய 27 சாப்டர்ஸும் எடுத்து 11th-க்கும் 12th-க்கும் 22 சாப்டர்ஸ் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எனக்கு 3 நாள் ஆச்சு இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெடி பண்ணுறதுக்கு போன வருஷம். அப்போ அந்த 3 நாள் உனக்கு இப்போ இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் அந்த 3 நாள் அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீ உருப்படியாக ஏதாவது படித்தா 20 மார்க் அதிகமாவது பண்ணலாம் டோட்டலில். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எங்கே மேம் போய் எடுக்கணும்? ஹாஃப் இயர்லிக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன்டா நம்ம சேனலில், இட் இஸ் அவைலபிள். சரியா? அப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம யூடியூப் போய்க்கோ. உனக்கு என்ன வேணும்? 12th பயாலஜி ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா ஹாஃப் இயர்லிக்கு கொடுத்தா அதே கொஷின் தான் நான் பப்ளிக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷினை எடுத்து வச்சு படிச்சிருங்க.
சரியா? ஸோ 12th பயாலஜி ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின். என் பேர் போட்டுக்கோ, ஆஷா மேம், வேதாந்து அப்படின்னு போட்டேன்னா ஃபஸ்ட்டு வீடியோவே உனக்கு வந்துடும். சரியா? நான் வேணால் உனக்கு எடுத்தும் கூட காட்டுறேன். என்ன சர்ச் பண்ண சொன்னேன்? 12th பயாலஜி half early important questions Asha ma'am Vedantu போட்டேனா? தோ ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. 2 months முன்னாடி போட்ட வீடியோ 12th பயாலஜி half yearly 2025 important question 70 out of 70. இந்த வீடியோவுக்கு கீழே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா PDF கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே இங்கே பாரு, 12th பயாலஜி ப்ளஸ் பியூர் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்னு இருக்கா? இந்த லிங்கை கிளிக் பண்ணு. உனக்கு ஃபோன் நம்பர் கேட்கும். எனக்கு ஃபோன் நம்பர் கேட்காது, பிகாஸ் ஐம் அ டீச்சர், ஐம் நாட் அ ஸ்டூடெண்ட். ஸோ உனக்கு ஃபோன் நம்பர் கேட்கும். ஓகே, அந்த ஃபோன் நம்பரை வச்சு ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னா உனக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நீ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? டெய்லி கிளாஸஸ் எடுப்பீங்களா? டெய்லி கிளாஸஸ் இருக்கும், ஆனால் டெய்லியும் பயாலஜியே இருக்காது. மற்ற சப்ஜெக்ட்ஸும் வேணும் இல்லையா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி மாற்றி மாற்றி வரும். ஆனால் டெய்லியும் கிளாஸஸ் இருக்குது. நம்ம சேனலில் டெய்லி 8 மணிக்கு வந்துடுங்க. சரியா? டெய்லியும் ஏதோ ஒரு சப்ஜெக்டோட கிளாஸஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, why flatworms are called 𝐴𝒍𝒐𝒓𝒆 பார்க்கலாமா? ரெடியா? ஃப்ளாட்வார்ம்ஸ்னால் என்ன சொன்னேன்? தட்டையான புழுக்கள். அப்போ அதோட பாடியில் ஸ்பேஸ் எல்லாம் இருக்காது, ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். சரியா? அப்படிப்பட்ட தட்டையான புழுக்களை ஏன் வந்து 𝐴𝒍𝒐𝒓𝒆ன்னு சொல்கிறாங்க? பாடி கேவிட்டி இல்லாத அனிமல்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க? ஸோ ஃப்ளாட்வார்ம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். தீஸ் ஆர் கால்ட் அஸ் 𝐴𝒍𝒐𝒓𝒆. 𝐴𝒍𝒐𝒓𝒆னா என்ன அர்த்தம்? ஏனா ஆப்சென்ட், ஏனா ஆப்சென்ட். சீலோம் அப்படின்னா பாடி கேவிட்டி. ஸோ பாடி கேவிட்டி இங்கே இல்லை. தே டு நாட் பொசஸ் அ பாடி கேவிட்டி ஆர் எ சீலோம். அவங்களுக்கு பாடி கேவிட்டி இல்லை, அவ்வளோதான் விஷயமே. அதனால தான் அதை 𝐴𝒍𝒐𝒓𝒆ன்னு சொல்கிறோம். Since there is no body cavity in these animals, their body is solid without a perivisceral cavity. இப்போ நம்ம பாடி கொஞ்சமாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னு கேட்டால், நம்ம பாடி வந்து பாடி கேவிட்டி இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. அதனால் நம்ம யோகா அது இதுன்னு சொல்லி நம்ம பாடியை வளைக்கும் போது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்குது. ஆனால் ஃப்ளாட்வார்ம்ஸில் அப்படிப்பட்ட பாடி கேவிட்டியே இல்லை. அப்போ அதோட பாடி வந்து கல் மாதிரி சாலிடாக இருக்கும், வளைக்கவே முடியாது. பெரிய விசரல் கேவிட்டி இருக்காது. பெரிய விசரல் கேவிட்டினா என்ன? விசரல் ஆர்கன்ஸ்னால் இன்டர்னல் ஆர்கன்ஸ். விசரல் அப்படின்னா இன்டர்னல், பெரினா அவுட்டர், பெரிமீட்டர் அப்படின்லாம் படிக்கிறீங்களா? அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸ். கரெக்டாக? அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு வெளியில் சுத்தமாக கேப்பே இல்லை. எங்கே போய் அட்ஜஸ்ட் ஆகும்? தெர் இஸ் நோ அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாலாம் இருக்காது, சாலிடாக தான் இருக்கும். சரியா? அடுத்ததான், திஸ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ கேவிட்டி ஸ்பேஸ் இல்லாததுனால பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. எக்ஸாம்பிள் ஃப்ளாட்வார்ம்ஸ். ஓகே, நான் 11th லாஸ்ட் இயர் எங்கள் மேம் சொன்னாங்க, தேவியா கைடா இருக்க கொஷின்ஸ் படித்தா லாஸ்ட் இயர் பயோ பேப்பர் பார்த்த உடனே நான் க்ரைடு. தெரியுதில்ல, ஒரு தடவை அடிபட்டாச்சு இல்லை, திரும்பவும் அதே பண்ணலாமான்னு கேட்குறியே. No, it is not the right way. சரி, அடுத்து போலாமா? ஸோ ஃப்ளாட்வார்ம்ஸ் தான் இதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், வாட் ஆர் ஃப்ளேம் செல்ஸ் பார்க்கலாமா? மேம் ப்ளீஸ் ஒரு ஹெல்ப். எப்படி மேம் கனவு டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணுறது? ஐ வில் டெல் யூ. கனவு டெஸ்ட் சீரீஸ் தானே? 12th பையன் தானே நீ? 12th-ஆ? 12th-க்கு தான் கனவு டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ ஏதோ ஒரு வீடியோ நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோ.
ஓகே, நம்ம சேனல் இங்கே நம்ம சேனல் எடுத்துக்கோ, வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் அப்படின்னு. உனக்கு 12th கனவு டெஸ்ட் சீரீஸை ஜாயின் பண்ணணும், கரெக்டாக? அப்போ ஏதோ ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வீடியோ எடுத்துக்கோ. இதோ 12th பயாலஜி வந்திருக்கே, இந்த வீடியோக்குள்ளே போய்க்கோ. போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பாரு, எங்கே இருக்குது கனவு டெஸ்ட் சீரீஸு. ஐயோ கொடுக்கலையோ, அதனால தான் கேட்குறியா? சரி இரு. நான் கனவு டெஸ்ட் சீரீஸோட லிங்கை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன், சரியா? நான் உனக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். எனக்கு ஒரு 2 minutes டைம் கொடு, நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். எஸ், பின் பண்ணியிருக்கேன்ப்பா, கமெண்ட் செக்ஷனில் மேலே பின்னாக இருக்குது. அதுதான் கனவு டெஸ்ட் சீரீஸோட லிங்க்கு. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோ, ஜாயின் பண்ணிக்கோ. டைரெக்டாக பேமெண்ட் காட்டுது, அதுதானா? ஆமாம்ப்பா, அவ்வளோதான். நீ உள்ளே போன அப்படின்னாலே இப்படி தான் காட்டும். ஓகே, 499 அப்படின்னு. இதுதான் கனவு டெஸ்ட் சீரீஸு. ஸோ என்ன பண்ணணும், வியூ கோர்ஸ் பிளான்ஸ் கொடுத்துக்கோ. இது போனேன்னா பை ஃபுல் கோர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இது கொடுத்தேன்னா ஓகே கொடுத்துரு, கூகுள் பே வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஜெயராஜ் உங்கள் ஐடி பிளாக் ஆகுது. இது படிக்கிறதுக்கான இடம், கடலை போடுறது கிடையாது. 12th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், 12th பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு, சரியா? பட் அதுக்கு முன்னாடி ஹாஃப் இயர்லியில் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை முடிச்சிட்டிங்களா? ஏன்னா அதே கேள்வி தான் திரும்பவும் பப்ளிக்கு நான் தரப்போகிறேன். ஹாஃப் இயர்லியில் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடிச்சாச்சா? முடிக்கலன்னா ஃபஸ்ட்டு அதை தேடி முடிச்சிருங்க. 12th பயாலஜி ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அடுத்த கொஷின் போகலாம். வாட் ஆர் ஃப்ளேம் செல்ஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போது இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இன் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ், இது வரைக்கும் நம்ம படித்தோம்ல ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம், அதே தான் பிளாட்டிஹெல்மின்தஸும். இன் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ் specialized excretory cells called as flame cells which help in osmoregulation and excretion are seen. இப்போ பிளாட்டிஹெல்மின்தஸ் மாதிரி ஃப்ளாட் வார்ம்ஸில் எல்லாமே ஃப்ளேம் செல்ஸ் இருக்குது. எதுக்காக? ஆஸ்மோ ரெகுலேஷனுக்காக. விச் மீன்ஸ் நம்ம பாடியில் எவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ரேஷியோ இருக்குல்ல, இவ்வளோ லிட்டர் தான் பிளட் இருக்கணும், தண்ணி இவ்வளோ லிட்டர்ஸ் தான் இருக்கணுன்ற ஒரு ரேஷியோ இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ஆஸ்மோ ரெகுலேஷன். அதுக்கும் அண்ட் ஆல்சோ எக்ஸ்க்ரீஷனுக்கும் இந்த ஃப்ளேம் செல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. They have flickering cilia or flagella for driving the absorbed excretory products. ஸோ இப்போ சீலியாவோ ஃப்ளாஜெல்லாவோ அவங்களோட பாடிக்கு மேலே இருக்குது. இதுதான் சில ப்ராடக்ட்ஸை வாய் பக்கத்தில் கொண்டு வரதுக்கும் சரி, விலைக்கு தூரமாக தள்ளி விடுறதுக்கும் சரி ஹெல்ப் பண்ணுது. சரியா மேம்? ஹாஃப் இயர்லி கொஷின்ஸ் வந்து பாதி முடிச்சாச்சு. பாதி பத்தாது, எந்த மூளைக்கு பத்தோம்? நான் கொடுக்குறதே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு,
அதுவே வந்து ஃபுல்லாக படித்தாலே சென்டம் வாங்க முடியும்லாம் நான் கேரண்டி கொடுக்கல. அப்புறம் பாதி மட்டும் படித்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? ஐ ஸ்கோர் 69 இன் பயாலஜி. 69 வந்து பத்தாது இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறையா மார்க் வாங்கணும் அப்படின்னா ஹாஃப் இயர்லியில் பாதி படித்தாலாம் பத்தாது. ஹாஃப் இயர்லியில் கொடுத்த கொஷனில் ஃபுல்லாக படிக்கணும். டெலகிராம் சேனல் லிங்க்கு எப்படி கிடைக்கும்? கவின், நம்மளோட லைவ் இப்போ போயிட்டுருக்கா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கடைசியில் பாருங்கள். வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தோட லிங்க்குமே இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள், கீழே இருக்கும். சரி, இப்போ அடுத்த கொஷின் போகலாம். கான்செப்ட் மேப்பிங். Use the following terms to create a concept map that shows the major characteristic features of the phylum Nematoda. Roundworms, pseudocoelomates, digestive tract, cuticle, parasite, sexual dimorphism. இப்போ நெமட்டோடாங்கிற வார்த்தையை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாத. ஆஸ்கல் மின்தஸோட பழைய பேர் தான் நெமட்டோடா. சரியா? எஸ். ஸோ இப்போது previously called as Nematoda, this phylum is now called as Ascalminthus. In which phyla is the larva trochophore found? Trochophore larva எங்கே பார்க்க முடியும்? மேம் இன்னைக்கு குவிஸ் இல்லைப்பா. யார் எந்த ஸ்டாண்டர்ட்? நீ 11th 12th? 12th குவிஸ் இருக்கும். கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கு இருக்கா மேம்? அதில் தான் 1 மார்க் சொல்யூஷன் வருமா? ஆமாம், கனவு டெஸ்ட் சீரீஸுங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் 1 மார்க். அதுவும் புக் இன்சைட் 1 மார்க். அந்த புக் இன்சைட் 1 மார்க்கில் நீ வந்து ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் எழுதிட்டு சொல்யூஷன்ஸும் நீ பார்த்துக்கலாம். சொல்யூஷன் வீடியோஸ் உனக்கு வந்து கிடைச்சிரும். ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் 12th சீரீஸ். 12th சீரீஸா? என்ன சீரீஸ்? 12th CS குரூப்பா? 12th தினம் வீக் குவிஸ் இருக்குப்பா, 9:30. சரியா மேம்? 10th இங்கிலீஷ்க்கும் வாங்க மேம் லைவு. ஏன் முந்தானேத்து லைவ் வந்தப்போ எங்கே போனீங்க நந்திதா? நான் வந்தேனே மண்டேவோ என்னமோ 10th இங்கிலீஷ்க்கு லைவ் வந்தேன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுத்தேன். எங்கே சென்றீர்கள்? அப்போ கிளாஸை கவனிக்கலை. பயோ இம்பார்ட்டன்ட் கொஷின் சீரீஸா? பயோ இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு என்ன வீடியோ போட்டிருக்கேன்? ஹவு டு ஸ்கோர் சென்டம் இன் பயாலஜி வீடியோ போட்டிருக்கேனா? அதுக்கப்புறம் திரும்ப சண்டே வந்து ஹவு டு கம்ப்ளீட் பயாலஜி போர்ஷன்ஸ் இன் 20 days அப்படின்ற வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் முடிச்சு தான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ நான் போடுறேன். சரியா? ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. In which phyla is the larva trochophore found? பார்க்கலாமா? ட்ரோகோஃபோர் அப்படிங்கிற லார்வா எங்கே பார்க்க முடியும்? ஃபைலம் மொலஸ்காவில் பார்க்கலாம். மொலஸ்கா அப்படின்னாலே சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸ். சாஃப்ட் பாடிட் அப்படின்னா இந்த நத்தை மாதிரி. ஆல் த சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸில் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபைலம் அனிலிடா, அதாவது இந்த எர்த் வார்ம்ஸு, லீச்சு, இந்த மாதிரி. ஓகே, அடுத்ததா, which of the chordate characters do tunicates retain as adults? Shall we? சரி பசங்களா, ஒரு குவிக் கொஷின். திடீர்னு ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் பார்க்குறீங்க, சரியா? இந்த 30 கொஷின் மட்டும் படித்தா போதும், 12th 11th சென்டம் வாங்கிடலாம் பயாலஜியில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுவ? அந்த 30 கொஷின் கிடைச்சது ஜாக்பாட்னு சொல்லி அதை மட்டும் படிச்சுட்டு போயிடுவியா? என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஜஸ்ட் ஒரு 30 கொஷின் 40 கொஷின் மட்டும் தராங்க, சரியா? இதை படித்தா சென்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் வில் யூ டூ?
உங்கள் வாய்ஸ் க்யூட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நடத்த ஈஸியாக புரியுமா? என் வாய்ஸ் இதுவே கிடையாது. நானே தொண்டை பிரச்சனையில் வாய்ஸ் வந்து கட்டக்குரலாக மாறிடுச்சேன்னு உட்காந்துருக்கேன். படிப்போம் மேம் அந்த கொஷின்ஸ் எல்லாம். அதை மட்டும்தான் படிப்பீங்களா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. கண்டிப்பாக படிப்பேன். நானுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த 30 கொஷினை படிப்பேன், இல்லை 40 கொஷினை படிப்பேன். ஆனால் அது மட்டும்தான் படிப்பியா, அதுதான் நான் கேட்குறேன். எப்படி அதை மட்டுமே நம்பிட்டு போவியா அப்படிங்கிறதான் கொஷின். வில் யூ? நான் ஒன்று சொல்லவா? இல்லை, எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ட்ரை மட்டும்தான் பண்ணுவீங்க கடைசி வரைக்கும். ஆனால் பாதி தான் மேம் படித்தேன், இதை படிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு மேம் அப்படின்னு போவேன் இல்லையா? இங்கே பார், சொல்கிறத நல்லா கேளு சரியா? நானே உனக்கு வந்துட்டு இந்த 20 கொஷின் தாண்டா, இதை படிடா, இதை படித்தா சென்டம் வரும் அப்படின்னு சொன்னால் கூட நீ நம்பக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நான் வந்து பக்கமாக கொஷின்ஸ் வந்து அவ்வளோ கொடுப்பேன், ஆனாலும் சென்டம்லாம் வராது இதை படித்தா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது படித்தா சென்டம் வரும் அப்படின்னு நான் கொடுக்குற கொஷினை அவ்வளோ கேரண்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் எப்போவுமே ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ணுற இடத்துல 3 தான் உன்னால் அட்டன் பண்ண முடியும். ஒன்று அட்டன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ சென்டம் வராது. ஒருவேளை சென்டம் வாங்கிட்டியா சூப்பர் குட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் 20 கொஷின் கொடுத்து 30 கொஷின் கொடுத்து சென்டம் வரும், இதை மட்டும் படி அப்படின்னு சொன்னால் நீ நம்பக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ நானே சொன்னாலும் நீ நம்பக்கூடாது, அப்போ யார் சொன்னாலும் நீ நம்பக்கூடாது. சரியா? அந்த யாரும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நானும் தான் வரேன். நான் சொன்னாலுமே நீ நம்பாதன்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் நம்பிடாத. அட்லாஸ்ட் கஷ்டப்பட போகிறது என்னமோ நீ தான். யாருக்கு மார்க் போகும்? சொன்னவங்களுக்கு கிடையாது, உனக்கு தான். நீ பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாத. ஓகே, 1 மார்க் 2 மார்க்கில் உனக்கு ஒரு காலேஜ் சீட்டு கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் 11th பசங்களுக்கும் தான் சொல்கிறேன், 12th பசங்களுக்கும் தான் சொல்கிறேன். 11th பசங்க அடுத்த வருஷம் 12th வரும்போது உனக்குமே இதெல்லாம் அப்ளிகபிள் தான். சரியா? ஸோ டோன்ட் ஈவன் ட்ரஸ்ட். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாரு வேண்டான்னு சொல்லலை, அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோ வேண்டான்னு சொல்லலை, அதை மட்டும் நம்பிட்டு போகாதன்றா. புரிஞ்சுதா? டீலா? எஸ் ஆர் நோ? தெளிவாக இருந்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தெளிவாக இருக்க பிள்ளைக்கு தான் வந்து மார்க் கிடைக்கும். அழுத பிள்ளைக்கு பால் கிடைக்கும்ன்ற மாதிரி தெளிவாக இருக்க பிள்ளைக்கு தான் மார்க் கிடைக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு நீயும் நம்பி அதை மட்டும் படிச்சுட்டு போனேன்னா மார்க்கை நினச்சி கூட பார்க்காதடா, வராது. அப்போ என்ன மேம் பண்ணுறது? நான் ஒன்றுமே படிக்கல மேம், ப்ளீஸ் ஐடியா சொல்லுங்கள். முதல்ல புக் பேக்கை படி. புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸையும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணு. டேக் 5 days ஃபார் இட். எல்லா சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் படி. அதுக்கு அடுத்தபடியாக கோ வித் த இம்பார்ட்டன்ட் கொஷின் தட் ஐ கேவ் ஃபார் half yearly. அதை படித்து முடிக்கவே உனக்கு டைம் பத்தாது. இது 2ஐயும் நீ கம்ப்ளீட்டாக படிச்சிருந்தாலே யூ கேன் ஸ்கோர் 80+ நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமாவும் வரலாம். உன்னோட கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் ஈவன் 95 மேலே கூட வரலாம். ஆனால் நான் வாய் விட விரும்பலை, 80+ வரும். சரியா? I got centum in my second midterm bio exam. My mark decreased to 83 now. First midterm second midtermல போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஆமாவா? ஒரு 4 சாப்டர் 5 சாப்டர் படிக்கும் போது நம்மளால தெளிவாக படிக்க முடியும். ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதும் போது 22 சாப்டர். நம்ம படித்த கொஷனையே ரீகால் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அப்படின்றப்போ கண்டிப்பாக மார்க் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டமில் வாங்கின மார்க்கை கம்பேர் பண்ணாதீங்க. ஃபுல் போர்ஷன் எழுதும் போது உனக்கு எவ்வளோ மார்க் வருதுங்கிறது தான் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? எனக்கு புரிஞ்சு எழுத தெரியும், பட் ரொம்ப இல்லை. ஆனால் இனி லெசன் ஃபுல்லாக பார்த்துட்டு படித்தா நீட்டுக்கும் முடிக்க முடியுமா? இப்போதைக்கு கொஞ்சம் நீட்டை வந்து சைட் பை சைடில் வச்சுக்கோ. ஒரு 20 நாளைக்கு படிக்க வேண்டாம். பப்ளிக் எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணு. பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கும்போது புரிஞ்சு படி.
தட் இஸ் த பெஸ்ட் யூ கேன் டூ. இந்த 20 நாளில் நீட்டுக்கும் சேர்த்து படிக்கிறேன், பப்ளிக்குக்கும் சேர்த்து படிக்கிறேன்னு 2 in 1 படிச்சுட்டு இருக்காதீங்க. பப்ளிக்காக படிங்க, பட் படிக்கும் போது மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிங்க. அதுவே நீட்டுக்காக படிக்கிற ப்ரிப்பரேஷன் தான். சரியா? இன்னைக்கு 12th குவிஸா? ஒரு நிமிஷம் இல்லையோ, இன்னைக்கு 12th குவிஸ் இல்லைப்பா, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஐ டோன்ட் நோ வை. 12th குவிஸ் இல்லை, சாரி. சரி, அடுத்த கேள்வி போலாமா? Which of the chordate characteristics do tunicates retain as adults? பார்க்கலாமா? The larval stage of the tunicate possess all the features characteristics of chordates. இப்போ chordate அனிமல் அப்படின்னா முதுகெலும்பு இருக்கக்கூடிய அனிமல். அப்படிப்பட்ட முதுகெலும்பு இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்குன்னு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே டியூனிகேட்ஸ்லேயும் பார்க்க முடியும். அது என்னென்ன கேரக்டர்ஸ்? A notochord, number 1. Dorsal hollow nerve cord, number 2. Pharyngeal slits, number 3. And post anal tail, number 4. இப்போ நோட்டோகார்ட்னா என்னன்னு தெரியும்ல? இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய முதுகெலும்பு நம்ம ஒரு கருவாக ஃபார்ம் ஆனப்போ நோட்டோகார்டாக தான் இருந்திருக்கும். நம்ம அப்படியே பெருசாக பெருசாக அடல்ட்டாக மாறும்போது தான் இந்த நோட்டோகார்ட் நம்மளுடைய முதுகெலும்பு வெர்டெப்ரல் காலமாக பேக் போனாக மாறுச்சு. சரியா? இப்போது டார்சல் ஹாலோ நர்வ் கார்ட். டார்சல் அப்படின்னா முதுகு சைடுன்னு அர்த்தம். மனுஷனை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் டார்சல் சைட், திஸ் இஸ் வென்ட்ரல் சைட். வயிறு இருக்க பகுதி வென்ட்ரல், முதுகு இருக்க பகுதி டார்சல். இப்போ ஒரு ஆர்கானிசமோட முதுகு பகுதியில் ஹாலோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே எம்டியாக இருக்கும், உள்ளே எதுவுமே இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாட்டிலெல்லாம் ஹாலோவாக தான் இருக்குது. அந்த எம்டியான ஸ்பேஸில் தான் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறோம். ஸோ ஹாலோ நர்வ் கார்ட் அப்படின்றது என்னென்னா, எப்படி இந்த நோட்டோகார்ட் அடல்ட்டாக மாறும்போது வெர்டெப்ரல் காலமாக மாறுச்சு, அந்த மாதிரி இந்த நர்வ் கார்ட் எம்ப்ரியோ ஸ்டேஜஸில் இருக்கும். அடல்ட்டாக மாறும்போது இதுதான் ஸ்பைனல் கார்ட். ஓகே, நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம்ல, ஸ்பைனல் கார்டுக்கு உள்ள ஒரு சென்ட்ரல் கேவிட்டி இருக்குது, அதில் தான் சிஎஸ்எஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃபில் ஆகி இருக்குன்னு. அந்த ஹாலோ ஸ்ட்ரக்சர் தான் இது. நர்வ் கார்டு இருக்குது, அதுதான் ஸ்பைனல் கார்டு. ஆனால் நடுவில் வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குது, ஹாலோவாக இருக்குது. எதுக்காக? சிஎஸ்எஃப் ஃபில் ஆகிறதுக்காக. இதுவும் முதுகு சைடில் தான் இருக்குது. நம்மளுக்கும் ஸ்பைனல் கார்டு முதுகு சைடில் தானே இருக்குது. எஸ். ஃபெரென்ஜியல் ஸ்லிட்ஸ். ஃபெரென்ஜியல் ஸ்லிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மீனுக்கு எப்படி கில்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கும். ஆனால் அது மீனுக்கு தான் லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாக கண்டினியூ ஆகுது. நம்மளுக்கெல்லாம் அது டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளும் எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆனப்போ ஃபெரென்ஜியல் ஸ்லிட்ஸ் வந்து இருந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு கிடையாது. அண்ட் போஸ்ட் ஆனல் டெய்ல். ஆனல் அப்படின்னா ஆனஸ். அப்போ ஆனஸ்க்கு பின்னாடி, போஸ்ட்னா பின்னாடி, ஆனஸ்க்கு பின்னாடி எனக்கு ஒரு வால் இருக்கும். குரங்குக்கு ஆடு மாடுக்கெல்லாம் வால் இருக்குல்ல, ஆனால் மனுஷனுக்கு கிடையாது. ரைட்? ஸோ இந்த போஸ்ட் ஆனல் டெய்ல் இது எல்லாமே தான் கார்டேட்ஸோட கேரக்டர்ஸ். ஆல்சோ டியூனிகேட்ஸ்லையும் பார்க்க முடியும். இந்த அடல்ட் ஸ்டேஜ் நோட்டோகார்ட், நர்வ் கார்ட் அண்ட் டெய்ல் வந்து டிஸப்பியர் ஆயிரும். டிஸப்பியர் அப்படின்னா வேற மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ நோட்டோகார்ட் தான் என்னவா மாறுது? வெர்டெப்ரல் காலமாக மாறுது. ஆர் இதோட இன்னொரு நேம் தான் என்னது? பேக் போன். பேக் போனாவோ இல்லை வெர்டெப்ரல் காலமாவோ மாறுறது நோட்டோகார்ட். வாட் அபவுட் நர்வ் கார்ட்? நர்வ் கார்ட் தான் எனக்கு ஸ்பைனல் கார்டாக மாறுது. ஓகே, டெய்ல் வந்து டிஸப்பியர் ஆகிடும், மொத்தமாகவே இல்லாமையே போயிடும். அடுத்து போகலாமா? List the characteristic features that distinguish cartilaginous fishes with living jawless fishes. இப்போ மீனுன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் எல்லா மீனும் ஒரே மாதிரியெல்லாம் இல்லை. சில மீன்களுக்கு தாடை இருக்கும். தாடை, ஜா அப்படின்னா என்ன? இப்போ நம்மளுக்கு பல்லு வந்து மேலில் ஒரு வரிசை இருக்குது, கீழே ஒரு வரிசை இருக்கா, இதுதான் ஜா. திஸ் இஸ் அப்பர் ஜா அண்ட் திஸ் இஸ் லோவர் ஜா. கரெக்டாக? சில மீன்களில்
இந்த ஜாஸ் இருக்கும், சில மீன்களில் ஜாவே இருக்காது. அப்போ அவங்களோட வாய் எப்படி இருக்கும்னா ரவுண்டாக இருக்கும். அண்ட் ஜா இருக்க மீன்களுக்கு தான் பல்லெல்லாம் இருக்கும். லைக் சுறா மீனெல்லாம் எடுத்திங்கன்னா பல்லெல்லாம் இருக்கும், ஜா இருக்கும். சில மீன்களுக்கு ஜா இல்லை, தாடை இல்லைன்னா வாயே இந்த ஷேப்பில் இருக்காது, அது வந்து ரவுண்டாக இருக்கும். சக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் அதோட வாய் இருக்கும். சரியா? இப்போது லிவிங் ஜாலெஸ் ஃபிஷ்ஷஸ் இது எல்லாமே கிளாஸ் சைக்ளோஸ்டொமேட்டாக்கு கீழே வரும். சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா, ஃபைலம் கார்டேட்டாக்கு கீழே வரும். ஸோ மேலேருந்து பாரு, ஃபைலம் கார்டேட்டா, அதுக்கு கீழே சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா, அதுக்கும் கீழே கிளாஸ் சைக்ளோஸ்டொமேட்டா. இப்படி தான் இது அரேஞ்ச் ஆகிருக்கு. இது எல்லாமே ஜாலெஸ் ஃபிஷ்ஷஸ். மவுத் வந்து சர்க்குலராக இருக்கும். சக்டோரியல்னா சக்கிங், அதுக்கான உணவை சக் பண்ணி தான் சாப்பிடும். தே ஹாவ் ட்ரூ டீத், இதுக்கு பல்லும் இருக்குது. தே ஹாவ் பவுச்சஸ் லைக் கில்ஸும் இருக்குது. அண்ட் எக்ஸாம்பிள் பெட்ரோமைசான், லாம்ப்ரே ஃபிஷ், இது எல்லாமே சொல்லலாம். இதுவே கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சில போன்ஸும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ நம்மளோட நோஸ் டிப்பு மாதிரி அண்ட் காது மடல் இருக்கக்கூடிய போன்ஸ் மாதிரி, இந்த போன்ஸ்னால ஆன ஃபிஷ்ஷஸ் தான் கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ். இது ஃபைலம் கார்டேட்டாக்கு கீழே, சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டாக்கு கீழே, கிளாஸ் கான்ட்ராக்டஸ்க்கு கீழே வருது. நம்பர் 2, மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி அண்ட் ஜாஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். நம்மளுக்கு எப்படி வாய் வந்து வென்ட்ரல் சைடு தான் இருக்குது, முதுகு சைடு இல்லைல்ல, டார்சல் சைடு இல்லைல்ல, திஸ் இஸ் வென்ட்ரல் சைட். அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷுக்கும் வென்ட்ரல் சைடில் தான் மவுத் இருக்குது. ஜாஸ் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். டீத் ஆர் மாடிஃபைடு placoid scales which are backwardsly directed. அந்த மீனில் செதில்கள் எல்லாமே இருக்கும்ல, அதுதான் ஸ்கேல்ஸ். ஸோ அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே தான் பல்லாக மாறி இருக்குது. அண்ட் இந்த பற்கள் ஃபுல்லாகவே எப்படி தான் இருக்கும்னா உள்ளே பார்த்து மடங்கின மாதிரி தான் இருக்கும், பேக்வர்ட்ஸ்லி டைரக்டட். சரியா? தே ஹாவ் lamellifrom gills without an operculum. ஓப்பர்குலம்னா கில்ஸுக்கு வெளியில் ஒரு ஓப்பனிங் இருக்கும், அந்த ஓப்பனிங் இங்கே இருக்காது. எக்ஸாம்பிள் ட்ரைகான் which is stingray fish. அடுத்து போலாமா? Yes, list 3 features that characterize bony fishes. இப்போ போனி ஃபிஷ்ஷஸில் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரெடியாடா? இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஷின்ஸும் கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இம்பார்ட்டன்ட் கல்வி சோலை கொஷின்ஸா? என்னடா கேட்குற? 12th வீக் வாஸ் இன்னைக்கு இல்லைப்பா. சரி, நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? ஜா இல்லாமையும் டீத் இருக்கும். பட் இந்த சைடில் வந்து ட்ரூ டீத்துங்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா, ஆரிஜின் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்வாதி, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சைடு வந்து ட்ரூ டீத்துன்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து மாடிஃபைட் டீத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது செதில்கள் தான் டீத்தாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகே, do you know about Kalvi Sole questions? No, I don't know.
அடுத்த கேள்வி 3 features that characterize bony fishes. ஸோ இப்போ போனி ஃபிஷ்ஷஸ் வந்து கடலில் இருக்கலாம், அதாவது மெரைன் ஆர்கானிசமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் வாட்டர் குளம் குட்டை இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் மீன்களாக கூட இருக்கலாம். லிவிங் வித் போனி எண்டோஸ்கெலிட்டன். எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னா என்ன? உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடு வந்து போன்ஸ்னால ஆயிருக்கு. அண்ட் ஸ்பிண்டில் ஷேப்டு பாடி. ஸ்பிண்டில்னால் என்ன தெரியுமா? இப்படி இருக்கும், பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி ஒரு மாதிரி தின்னாகவும் டேப்பரிங்காகவும் மிடில் வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கிறது தான் ஸ்பிண்டில் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. மீன்கள் இப்படி தானே இருக்குது. அடுத்ததான் இந்த போனி ஃபிஷ்ஷஸோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கெலிட்டனஸ் போனி, அவங்களுடைய எலும்புகள் போன்ஸ்னால தான் இருக்குது. தே ஹாவ் ஸ்விம் பிளாடர். இது எப்போவுமே தண்ணிக்குள்ளே தான் இருக்குங்கிறதுனால தண்ணியில் மூழ்கிடக்கூடாது. எப்படி பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கிறதுக்கு நியூமேட்டிக் போன்ஸ் ஹெல்ப் பண்ணுது, போன்ஸ்குள்ளே வெறும் காற்று தான் இருக்குது, அந்த மாதிரி இவங்களுக்குள்ள அந்த ஸ்விம் பிளாடர் இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் காற்று தான் இருக்கும். கில்ஸ் ஆர் கவர்ட் பை ஓப்பர்குலம். ஸோ கில்ஸ் மூலயமா தான் அதை ரெஸ்பயர் பண்ணும். ரெஸ்பயர் பண்ணுற அந்த கில்ஸுக்கு வெளியில் ஒரு கவரிங், ஓப்பர்குலம் அப்படின்ற ஒரு கவரிங்கும் இருக்கும். தே ஆர் ஃபவுண்ட் இன் சீ அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். கடலில் உப்பு தண்ணிலையும் பார்க்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் பார்க்கலாம். லிஸ்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏர் பிளேடர் இன் த ஃபிஷ்ஷஸ். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். இப்போ மீன்களில் எதுக்காக ஏர் பிளாடர் இருக்குது? இன் ஃபிஷ்ஷஸ் ஏர் பிளாடர் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு, ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் ஆல்சோ ஃபார் மெயின்டைனிங் பயான்சி, அந்த மீனை மூழ்காமல் பார்த்துக்கிறதுக்காகவும் இது ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் தெம் ஃப்ளோட் இன் த வாட்டர். இந்த ஏர் பிளாடர் இருக்கிறதுனால தான் மீன்கள் மூழ்காமல் மிதந்துட்டே இருக்குது. இஃப் ஏர் பிளாடர்ஸ் ஆர் ஆப்சென்ட், ஒருவேளை இது இல்லைன்னா அனிமல்ஸ் நீட் டு ஸ்விம் கான்ஸ்டன்ட்லி டு அவாய்ட் சிங்கிங். ஒருவேளை இந்த ஏர் பிளாடர் இல்லைன்னா உன்னால் ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. அந்த அனிமல்ஸ் வந்து கண்டினியூஸாக ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாராக இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வலிக்க ஆரம்பிக்கும் ஃபின்ஸ் எல்லாம். அப்போ கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. ரெஸ்ட் எடுத்தால் மூழ்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு டேஞ்சர் ஜோன் வந்து இருக்குது. சரியா, அடுத்து போகலாமா? Write the characteristics that contribute to the success of reptiles on land. ஏண்டா ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாத, அதுக்கும் ஷார்ட்கட் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நிஜமாவே 11th தான் படிக்கிறீங்களான்னு கேட்பேன் ராஜி. இதில் இருக்க கீவேர்டே ஒரு 2 மார்க்கு அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா 2 வேர்ட் 3 வேர்ட் தான் இருக்க கீவேர்டே. ஏர் பிளாடர்னாலே அது வந்து ஸ்விம் பண்ணும்போது மூழ்காமல் பார்த்துக்கிறதுக்காக தான். இந்த பேசிக் விஷயம் இருந்தாலே உன்னால் எழுதிட முடியும். இதுக்கு ஷார்ட்கட்லாம் தேவையே இல்லை. இதுக்கே ஷார்ட்கட் கேட்குறேன்னா ஐம் கொஷனிங் யுவர் டெசிஷன் டு சூஸ் பயோமேக்ஸ். ஐ டோன்ட் நோ. ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த சக்ஸஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் ஆன் லேண்ட். ஸோ ரெப்டைல்ஸ் அப்படின்னா ஊர்ந்து போகிறது, அதாவது இந்த பல்லி, crocodile, பாம்பு இதெல்லாம் தான் ரெப்டைல்ஸ். இப்போ இந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன? தே ஆர் மோஸ்ட்லி டெரெஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அண்ட் தேர் பாடி இஸ் கவர்ட் பை ட்ரை கார்னிஃபைட் ஸ்கின் வித் எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் விச் செக்ஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர். இது எல்லாமே நிலத்தில் வாழக்கூடிய அனிமல்ஸாக இருக்குது. அண்ட் அதோட ஸ்கின் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இப்போது இஃப் யூ டேக் crocodile, அதெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அண்ட் கார்னிஃபைட் ஸ்கின் வித் எபித்தீலியல் which is epidermal scales. epidermal அப்படின்னா ஸ்கின்னோட அவுட்டர் மோஸ்ட் லேயரில் செதில்கள் தான் இருக்குது. பாம்பு எடுத்துக்கோங்க, செதில்கள் தான் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக இருக்குது? ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, அவங்களோட பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வந்து வெளியே போயிடக்கூடாது, எவாப்ரேட் ஆகிடக்கூடாது. அந்த லாஸ் ஆஃப் வாட்டரை கம்மி பண்ணுறதுக்காக. செக்ஸ் அப்படின்னா என்ன? ஸ்டாப்ஸ் அப்படின்னு அர்த்தம். which stops the loss of water. மோஸ்ட் ரெப்டைல்ஸ் வந்து கிளீடோயிக் எக்ஸை தான் லே பண்ணுது வித் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்பரெயின்ஸ் கால்ட் ஓம்னியான், கோரியான், ஆலன்டாய்ஸ் அண்ட் யாக் சாக். ஷெல் அரவுண்ட் த எக் செக்ஸ் டெசிகேஷன். டெசிகேஷன்னா ட்ரை ஆகிறது. ஸோ அந்த முட்டை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக இதுக்கு மேலே ஒரு முட்டை ஓடு இருக்குது, அதுதான் ஷெல். ஓகே, ஸோ கிளீடோயிக் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிளீடாயிக் அப்படின்னா மஞ்சள் கரு இருக்குது, அதுதான் கிளீடாயிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மஞ்சள் கரு இருக்குது, ஆல்சோ வந்து ஷெல் ஃபார்ம் ஆகிருக்கு.
கணவர் டெஸ்ட் சீரீஸ் என்னாச்சு? மை கோர்சஸ் காட்ட மாட்டேங்குது. ஒன்றும் ஆகலையே, கணவர் டெஸ்ட் சீரீஸ் இஸ் நார்மல் தான். லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி பாருங்க மிருதுலா. 𝑃𝒌𝒆 என்ன மேம்? இப்போது நம்மளோட பாடி வின்டர் சீசன் ஆனாலும் சரி, சம்மர் சீசன் ஆனாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இல்லை பனிப்பெய்கிற அண்டார்டிகா ஆர்டிக் ஏரியாஸ்க்கெல்லாம் போனாலும் சரி, ஒரே மாதிரி டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகும். அப்படி மெயின்டைன் ஆனால் தான் நம்ம உயிரோடையும் இருக்க முடியும். ஓகே, நம்மெல்லாம் வந்து ஹோமியோதெர்மிக் ஆர்கானிசம். ஹோமியோ அப்படின்னா ஒரே மாதிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். சரியா? 𝑃𝒌𝒆 அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் டெம்பரேச்சர் மாறும்போது என்னோட பாடியும் வந்து டெம்பரேச்சராக மாற்றிக்கும். அதுதான் 𝒃𝒌𝒆. கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே 𝒃𝒌𝒆 கீழே வரும். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ பேசிக்கலி நம்ம பாடி தொட்டாலே ஒரு மாதிரி வெதுவெதுப்பாக தான் இருக்கும், பிளட்டுமே ஒரு மாதிரி வெதுவெதுப்பாக தான் இருக்கும். நம்மெல்லாம் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். அப்போ நம்ம எல்லாருமே இந்த ஹோமியோதெர்மிக் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வருவோம். சரியா? ஓகே. இப்போ எம்ப்ரியானிக் மெம்பரேன் என்க்ளோஸ் த embryo and provide watery environment. Internal fertilization methods helps to survive on land. இது நிலப்பரப்பில் ஒழுங்காக வாழணும்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் என்ன? ஸ்பெர்ம் எல்லாம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்குள்ளே வந்து ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகிறது. ஓகே, ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். அது ஒரு பாடிக்குள்ளே நடக்குதுன்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் நடக்கும். ஸோ மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ரெண்டுமே தண்ணிக்குள்ளே ரிலீஸ் ஆகி அங்கே தண்ணியில் தான் ஃபியூஸ் ஆகும், நாட் வித்தின் த பாடி. அப்போ அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். சரியா? அடுத்து போகலாமா? லிஸ்ட் த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எண்டோஸ்கெலிட்டன். மிருதுலா ஒரு நிமிஷம் இருங்க. மிருதுலா, இஃப் யூ கோ இன்சைட் வேதாந்து ஆப், ஹோம் பேஜ் இருக்கா? ஹோம் பேஜ் இந்த மாதிரி காட்டுமா? ஹோம் பேஜில் லெஃப்ட் சைடில் 3 டேஷ் இருக்குது பாருங்கள். இஃப் யூ கோ இன்டு இட், வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே பார், லெஃப்ட் சைடில் அந்த 3 டேஷ் கிளிக் பண்ணுறியா? கிளிக் பண்ணி அப்படியே கீழே போ. லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் அங்கேயே இருக்குது மிருதுலா. யூ கேன் ட்ரை தட். ஓகே, ஹோம் பேஜில் லெஃப்ட் சைடில் 3 டேஷ் இருக்கும், அதை கிளிக் பண்ணு. லாஸ்ட்டில் பாரு, லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. List the unique features of birds endoskeleton. ஸோ பேர்டோட எண்டோஸ்கெலிட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைடு. ஆசிஃபைடு அப்படின்னா என்ன? போன்ஸ்னால தான் ஆயிருக்கு, ஆனால் அங்கங்கே எனக்கு சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ், போர்ஸ், ஓட்டைகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. லாங் போன்ஸ் ஆர் ஹாலோ. பெரிய பெரிய போன்ஸ் எல்லாம் இருக்குன்னா அங்கே உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, காற்று மட்டும் தான் ஃபில் ஆகி இருக்குது. இதுதான் நியூமேட்டிக் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்காக காற்று மட்டும் ஃபில் ஆகி இருக்குது? ஸோ தட் அந்த பேர்டோட வெயிட் கம்மியாகும், பறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் காற்றுல, அதுக்காக தான். எஸ், அடுத்து போகலாமா? இந்த 40th கொஷின் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. Could the number of eggs or young ones produced by an oviparous and viviparous female be equal? Oviparous அப்படின்னா என்ன? egg laying animal. Oviparous அப்படின்னா egg laying. What is viviparous? Viviparous-னா giving birth to young ones. இது உனக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்லணும்னா, முட்டை போடுறது எல்லாம் ஓவிபாரஸ், குட்டி போடுறதெல்லாம் விவிபாரஸ், அவ்வளோதான்.
Will all aquatic animals undergo external fertilization? Not everything, but maximum வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். சில ஆர்கானிசம்ஸ் லைக் சீ ஹார்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் பேரண்ட் தான் அந்த குழந்தைங்களையே பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யூஸ்வலி ஃபீமேல் பேரண்ட் தானே குழந்தைங்களை சுமக்கிறதெல்லாம் இருக்கும். பட் சீ ஹார்சஸில் மேல் பேரண்ட் தான் சுமக்கும். அந்த மாதிரி அனிமல் டு அனிமல் இட் வில் சேஞ்ச். மெஜாரிட்டி தான் நான் சொல்கிறேன். சரியா? இப்போ முட்டை போடுற ஓவிபாரஸ் அனிமல்ஸில் தே ப்ரொடியூஸ் more number of eggs since the eggs are exposed to environmental conditions and predators. கண்டிப்பாக இப்போ ஒரு குருவி வந்து முட்டை வைக்குது, அதை கழுகு எடுத்து சாப்பிடுது, காக்கா எடுத்து சாப்பிடுது. அப்போ அங்கே டேஞ்சர் ஜோன் ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா? அதனால ஒரு 10 முட்டை போட்டு வைப்போம், அதில் 2 பொழைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் எக்ஸை அதிகமாக இது வச்சிரும். They have to pass through several developmental stages before becoming an adult. They face less chances of survival. ஸோ அந்த முட்டை பொழைச்சு முட்டையிலேருந்து டெவலப் ஆகி வர அந்த குஞ்சும் சாகாமல் இருந்து சான்சஸ் ஆஃப் சர்வைவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. Hence they produce more number of eggs to ensure continuation of the race. இப்போ நான் போடுற ஒரு முட்டை வந்து எல்லாமே குட்டியாக மாறாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி கொஞ்சம் அதிகமாக தான் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் நம்பர் ஆஃப் எக்ஸை இது லே பண்ணுது. Further, the eggs are released from the parent and develop within the help of yolk stored in the egg. Parental care is not seen. இப்போ இது யூஸ்வலி என்ன பண்ணுறோன்னா முட்டை போட்டுரும், அந்த முட்டைக்குள்ளே யாக் சாக் அந்த மஞ்சள் கரு இருக்கா, அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் தான் ஒருவேளை அந்த முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய குஞ்சு டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நியூட்ரிஷன் கொடுக்குறது எல்லாம் இதுதான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து அதே கூட்டிலேருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேரிங்கை சொல்ல முடியாது. விவிபாரஸ் அனிமல்ஸ் அப்படின்னா இவங்க நேச்சுரலாகவே டைரெக்டாக குட்டி போடுறவங்க. இப்போ நம்ம எல்லாருமே விவிபாரஸ் அனிமல்ஸ் தான். சரியா? One or few eggs are produced by the female since the mother has to undergo gestation period and nurture the young ones in her womb until they are born. இப்போ நம்ம எல்லாரோட பாடியிலையுமே இப்போ கேர்ள்ஸில் என்ன ஆகுது, மந்த்லி ஒரு எக் தான் ஃபார்ம் ஆகுது. சம்டைம்ஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒரு 2 எக் ஃபார்ம் ஆகலாம். அப்போ தான் ட்வின்ஸ் வந்து பிறக்கிறாங்க. சரியா? இப்போது ஒரு எக் வந்து ஃபார்ம் ஆகுது அண்ட் அந்த ஃபார்ம் ஆன எக் வந்து ஃபர்டிலைசேஷன் நடந்ததுன்னா ஜெஸ்டேஷன் பீரியட் நடக்கும். ஜெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் ப்ரெக்னென்சி. எஸ், ப்ரெக்னென்சி நடந்து அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து நம்ம நியூட்ரிஷன் கொடுக்கணும், நர்ச்சர் கொடுக்கணும், பார்த்துக்கணும், எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது. ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் நீட்ஸ் மோர் டைம். ஒரு தடவை குழந்தை பிறக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு 10 months டெவலப்மெண்ட் வந்து நடக்கணும். ஸோ ரொம்ப டைம் வந்து எடுத்துக்குது. But the embryo is protected from the environmental conditions and predators. Chances of survival are very high. இங்கே அனிமல்ஸ்க்கு இருக்க மாதிரி டேஞ்சர்ஸ் நம்மளுக்கு கிடையாது. என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸோ எதுவுமே வந்து நம்மளை அவ்வளவா பாதிக்காது. சில பேருக்கு அபார்ஷன் நடக்கும், பட் அது 10ல் 20ல் ஒருத்தருக்கு தான் நடக்கும். ஆனால் அனிமல்ஸ்க்கு டேஞ்சர் வந்து அதிகம். Therefore, the number of egg in the viviparous animal will be less as compared to the oviparous animal. இவ்வளோதான் விஷயம். பட் இந்த கொஷின் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஆன்சர் பெருசாக இருக்கு இல்லையா? தட்ஸ் வை. 12th week was இன்னைக்கு இல்லைப்பா. டெஸ்ட் சீரீஸ் வந்துருச்சா? மகிழ்ச்சி. ஓகே, சரி. இப்போ எடுத்த எல்லா கொஷின்ஸும் கிளியராக எல்லாருக்கும்? நம்ம கிளாஸை என் பண்ணிக்கலாமா? எக்ஸாக்டாக ஒரு 1.5 hour கிளாஸ்க்கு கொடுத்த டைமில் எல்லா கொஷின்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எஸ் கைஸ், யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ ஸ்மாஷ் த லைக் பட்டன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க, எப்படி படிக்கிறதுனே தெரில அப்படின்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த லைவ் செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? ப்ராப்பராக படித்த மாதிரி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கா? 1.5 மணி நேரம் நான் ஒழுங்காக படித்தேன்ப்பா அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அதை சொல்லுங்கள். Bye bye, take care, love you all.